ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம எல்லாருமே நம்முடைய பெருமானவர்களுடைய திருவாக்கியங்களை எல்லாம் தினமும் பகிர்ந்துட்டு வரலாம். அந்த வகையில் இன்று நமது தேவகோமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்துள்ள எமபட வெடிபடு கோடாயுதற்கோர் திருவாக்கியம் 295 நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். பக்கம் 296, திருவாக்கியம் 295 பார்ப்போம். ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலத்தையும் விட்டு நின்றாலும் பிரம்ம நிலை கிட்டாது. ஏன்? அது நமக்கு கிட்டவில்லையே என்ற விசனம் கான்றொழுக உன் நினைவில் சதா குடியேற வேண்டும். அந்த விசனம் நாளும் வளர்ந்து வளர்ந்து விசனத்தின் கோடிக்கு போக வேண்டும். இவ்வாறாக அது உன் உள்ளத்தில் கனம் கொண்டு ஏறும்போதுதான் உன் அங்கக்குலங்கள் தெய்வ நீதத்திற்கு இணங்கி நடக்க ஆரம்பிக்கின்றன. காலாகாலம் இடையராது இப்படி ஒட்டி படிந்து நின்று அந்த பிரம்ம நிலை கைபோட தெரிகிறது. இந்த ஆத்திரத்தை உண்டு பண்ண செய்கிறது ஆசானின் உபதேசம் என்று இந்த திருவாக்கியத்துல பெருமானவங்க நமக்கு அருளி செய்திருக்காங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் சற்று விரிவாக நம்ம பார்ப்போம். ஆணவம் கன்மம் மாயை என்ற ஒரு 3 மலங்கள் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. இந்த 3 மலங்கள் நீ விட்டு நின்றா கூட அந்த பிரம்ம நிலைய நானா அந்த 3 மலங்களையும் விட்டுருவேன் அப்படின்னா கூட இந்த பிரம்ம நிலைய நம்மளாவே எட்ட முடியாது. ஏன்? அந்த பிரம்ம நிலை வேணுமேங்கிற ஒரு விசனம் உனக்கு இருக்கணும். அந்த விசனம் கான்றொழுக உன் நினைவில் சதா குடியேற வேண்டும். அந்த பிரம்ம நிலையை நான் எட்டணுமே அடையணுமேன்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல உருகி எந்த நேரமும் நிக்கணும். அப்பத்தான் நீ அதை பெற முடியுமே தவிர நான் ஆணவம் இல்லாம இருக்கேன், நான் இந்த மாயையில விழல, ஆணவம் கண்மம் மாயை மும்மலத்தையும் நானா அழிச்சுட்டேன் அப்படின்னா நம்மளால அழிக்க முடியுமான முடியாது. அதை இன்னொருத்தவங்க வந்துதான் இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த 3 மலங்களையும் விளக்குவதற்கு ஆசானவர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அப்போ அது வேணுமேன்னு நீ விசனம் கொண்டு கான்றொழுக நிற்க வேண்டும். உன் அங்க குலங்கள் அப்பத்தான் தெய்வ நீதத்திற்கு இணங்கி நடக்க ஆரம்பிக்கின்றன என்று பெருமானவர்கள் அருளி செய்ததுனால இந்த ஆணவம் கண்மம் மாயை அதை பத்தி நாம முதல்ல பார்ப்போம். இந்த ஆணவம் கண்மம் மாயை 3 மலங்களாக இருக்கிறது என்று அருளி செய்றாங்க. அப்போ இந்த 3 மலங்களும் கருக வேண்டும். நமக்கு பெருமானவர்கள் மும்மலம் கருக முச்சுடர் தோன்றும் என்று நமக்கு அறிவறி பாடத்துல அருளி செய்றாங்க. அறிவு ஒளிர ஆசானை தேடு, அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய், மும்மலம் கருக முச்சுடர் தோன்றும். அப்போ இந்த 3 மலங்களும் கருகினாதான் அந்த முச்சுடராகிய, அந்த முச்சுடர்னா என்ன? முச்சுடராகிய ஜீவ குழந்தை, ஜீவன், உன்னுடைய ஜீவனாகவும் பிரணவமாகவும் பஞ்சாட்சரமாகவும் இருக்கிற அந்த ஜீவன் எப்ப தோன்றும்? அதை நீ சந்திக்கணும் பாங்களே. நீ உயிரை சந்திச்சியா? உனக்கு என்னை துணையாக இருக்கே, அதை சந்திச்சியா? சந்திக்கணும்னு ஆசையாவது வந்ததா அப்படின்னு பெருமாள் அவங்க அருளி செய்வாங்களே. அது எப்ப தோன்றும் அப்படின்னா இந்த 3ம் கருகணும். இந்த 3 மலங்களும் கருகும் போதுதான் அந்த முச்சுடராகிய ஜீவ குழந்தை வனப்பேறி எவ்வனம் அடைகிறது என்று நமக்கு மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேறி எவ்வனம் அடைகிறது. அவர்களின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை பெறுகிறது. அப்போ அந்த பெருமானவர்களுடைய அந்த தரிசனையில நிற்கும் போதுதான் அந்த ஜீவ குழந்தை வலிமை பெறுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. இப்போ நமக்கெல்லாம் வசந்த காலம் வந்திருக்கு. வசந்த காலத்துலதான் நம்ம இருக்கோம். பெருமானவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்தினாதானே.
அந்த தெய்வ இலக்குக்கு வசமாக நம்ம நிக்கணுமே, கான்றொழுக நிக்கணும். அதுவும் ஏனோ தானோன்னு நின்னாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. உன்னுடைய அங்க குலங்கள் எல்லாமே கான்றொழுக எனக்கு அது வேணுமேன்னு கான்றொழுக உருகி உள்ள முருகாருக்கு ஞான வெள்ளம் பெருகாது அப்படின்ற மாதிரி அந்த உருகி நிற்கும் போதுதான் அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆணவம் என்பது ஒரு அகந்தை கிழங்காக நம்மகிட்ட இருக்கு. நான் எனும் அகந்தை கொண்டு வாயளவு பேசும் எல்லையை, அந்த நான் என்கிற அகந்தை, அந்த ஆணவம், அந்த ஆணவம் நம்மள எப்படி வச்சிருக்கு அப்படின்னா, நம்மள இன்னும் இந்த மற்ற ஜந்துக்களில் ஒருத்தராகத்தான் வச்சிருக்கு. நாம நரனாகவே இருக்கிறது தான் ஆணவம். நாம எதுக்காக வந்தோம்? அந்த ஆணவம் அப்படிங்கிறத பத்தி நம்முடைய பெருமானவர்கள் தெய்வ தேடுகுடகத்துல நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீ இன்னும் ஊர்வனம் பறவையாகவே இருக்கிற, இன்னும் அந்த மனிதன்கிற நீ வானவராகிறதுக்காக வந்தவன். அதை மறந்து நீ முதல்ல மனிதன் ஆகணும், அப்புறம் தேவன் ஆகணும். இப்படி படிப்படியா ஏறுறதுக்கு வந்தவன் அந்த கீழான நிலையிலே ஊர்வனமாகவும் பறவைகளாகவும் ஊர்ந்து பறந்து திரிகிறதுகளே இதுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே தேடுகுடத்துல. அது மாதிரி தெரிகிறதுதான் ஆணவம். நான் எனக்கு மிஞ்சி என்ன இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் யார்கிட்ட என்ன கேட்கறது? ஒரு குரு பெருமானை சந்திக்கணுங்கிற எண்ணமே வரவில்லை. எனக்கு மேல என்ன இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஆணவ எண்ணம். அதை பத்தி நம்முடைய பெருமானவர்கள் தேடுகுடகத்துல நமக்கு நானிலம் தனிலே இங்கு நர ஜென்மம் எடுத்தோரெல்லாம் வானவராவதற்கு மக்களாகுவதென்றோரா ஆணவ இடும்பிலேறி அறமெலிந்துரு கூலைந்து காணுமோர் வனம் பறவை காலிகா உரை செய்வீரே. நானிலம் தனிலே இந்த நரஜென்மம் எடுத்தோமே, நம்மெல்லாம் எதுக்காக எடுத்தோம்? வினை தீர்ப்பதற்காக. எத்தனையோ ஜென்மங்களாக செய்த வினைகளை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கோம். அந்த வினைகளை எல்லாம் இந்த உலகத்துல போய் தீர்த்துட்டு என்னை சேரு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நரஜென்மத்தை இறைவன் நமக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த வினை தீர்ப்பதற்காக இந்த நரஜென்மம் எடுத்தவன் மக்களாகி பின் தேவராகணும், வானவர் ஆவதற்கு மக்கள் ஆகணும். முதல்ல நரனாத்தான் இருக்க, முதல்ல மக்கள் ஆகணும். நீ மக்களாகி அப்புறம் வானவர் ஆகணும். அப்படி ஆகணும்ன்றது தெரியாம ஆணவ இடும்பிலேறி, நான் எனும் அகந்தை கொண்டு ஆணவ இடும்பிலேறி அறமெலிந்து உருக்குலைந்து திரிவதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஊர்வனம் பறவை காளிகா, ஊர்வனமாகவும் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் தான் அது இருக்கு. அதனாலதான் நாம் அவைகளுக்கு தகுந்த உயர்ந்த நாமங்களாக சூட்டி கேட்டுக்கொண்டு செல்லுவோம் பிரவியரே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஆறுகால் வண்டினங்கா, காட்டு மைனாமினங்கா, ஊர்வனங்களா, குருவி பருந்தினங்கா, உயர்ந்த கிளைகள் தாவி ஓங்கும் வானரங்கா, இப்படி வானரங்களாகவும் வண்டினங்களாகவும் ஊர்வனங்களாகவும் குருவி பருந்தினங்களாகவும் பறந்து திரிந்து அந்த தேரும் ஜீவ பண்டிதர் வந்திருக்காங்களே, அவங்களை அறியாம இருக்கிறது தான் இந்த ஆணவமாக இருக்கிறது. இந்த முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பொருள் அப்படின்னா பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவனாக இருக்கிறாங்க, பதி தலைவன். பசு என்பது நம்முடைய ஆன்மாவாக இருக்கிறது. பாசம் அப்படிங்கிறது மூன்றாவது இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாசம் பசுவானது ஆன்மாவானது பதியை சென்று அடைய வேண்டும். அதுக்கு உதவியாகத்தான் இவனுக்கு பாசம் அப்படிங்கிற ஒன்ன கொடுத்துருக்காங்க. இந்த பாசம்
யார் மேல வைக்கணும் அப்படின்னா அந்த பதி மேல வைக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறான், தன்னுடைய மாபாதக செயல்களால வேற எதன் மேலேயோ வச்சு, பாசம் அப்படிங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு பொருளே கயிறு. நம்ம பாசக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரே பொருளை தான், பாசம்னாலும் கயிறுனாலும் ஒரே பொருள் தான். இந்த பாசத்தை இறைவன் மேல வச்சு அவர் மேல கட்டுண்டா நாம அந்த பதியை சென்று அடையலாம். ஆனா இவன் தன்னுடைய மாபாதக செயல்களால் அதை மாற்றி வேற எதன் மேலேயோ பாசம் வச்சு அதுகளில் கட்டப்பெறுகிறான். அந்த கயிறுல கட்டப்படும் போது இறைவனை அடைய முடியாமல் போகிறது. அதுதான் மார்க்கண்டேயர் கதையில அந்த பாச கயிறு யமன் வீசும் போது அதுக்குள்ள சிக்காம அவர் என்ன பண்றாரு, அந்த லிங்கத்தை அதை கட்டி பிடிச்சுக்கிறார், அதுல கட்டுண்டு கொள்கிறார். இறைவனுடைய வடிவத்துல அவர் கட்டுண்டு கொள்கிறார். அப்படி கட்டுண்டு கொள்ளும் போதுதான் நம்ம அந்த பதியை சென்று அடைய முடியும். அப்போ இந்த பசுவாகிய ஆன்மா பதியை சென்று அடைவதற்காகத்தான் இந்த நரஜென்மத்தை நாம எடுத்தோம். இந்த பாசம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த 3 வகையாகுது. ஆணவம், கண்மம், மாயையாக நம்ம மாத்திடுறோம். அது இறைவன்கிட்ட சேர்றதுக்காக கொடுக்கப்பட்ட உயர்ந்த உன்னத பொருளை இவன் தான் ஆணவம், கண்மம், மாயையாக மாற்றி, இறைவன் ஒரு முற்று அறிவு பிழம்பாக இருக்கிறாங்க. இவன் ஒரு சிற்றறிவனா இருக்கான். அந்த அறிவை உணரக்கூடிய அறிவுடையவனாக இந்த மனிதன், இந்த பசுவானது இருக்கிறது. இந்த ஆணவம், கண்மம், மாயெல்லாம் அறிவே இல்லாத ஒரு ஜடப்பொருளாக இருக்கிறது. இந்த முழு அறிவை சேர வேண்டிய இவன் இந்த அறிவில்லாத பொருட்களோட சேர்ந்து இந்த ஆணவத்தோடையும் இந்த மாயையோடையும் சேர்ந்து அந்த பதியை சென்று அடையாமல் விட்டு விடுகிறான். இந்த உலகத்துல சுத்தி இருக்கிறது அப்படி இவனை இழுக்குது. இந்த உலக காரியங்கள் இறைவனை சென்று அடைய விடாம அப்படி இழுக்குது. ஆனா இவன் அதுக்காக அனுப்பப்படவில்லை. இறைவனை அறிகின்ற அந்த அறிவை வைத்து படைக்க பெற்ற இந்த மனிதன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோட சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பன்றிகளோட பழகி பழகி அந்த மாதிரியே ஆகி அந்த இறைவனை மறந்து இந்த மனிதன் திரிகிறான். அதுதான் நம்முடைய பெருமானவர்கள் அந்த குரங்காகவும் காணும் ஊர்வனம் பறவைகளாக பறந்து திரிகிறாங்க. இதுதான் ஆணவம். நரனாகவே இருப்பது, வானவராகணும் மக்களாகணுங்கிற எண்ணமே வராம நரனாகவே இருப்பது, இந்த பன்றிகளோட பன்றிகளா அந்த மலத்தை தின்கிற பன்றிகளாகவே திரிவது, அதுதான் ஆணவமாக இருக்கிறது. இப்போ கண்மம் என்பது நம்ம 3 வழியில அந்த கண்மத்தை தேடிக் கொள்கிறோம். மனோ, வாக்கு, காயத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசால சில கண்மங்கள் செய்யறோம், வாக்குனால சில கண்மங்கள் செய்யறோம், காயத்தால இந்த உடம்பால சில கண்மங்கள் செய்யறோம். இதெல்லாம் நல்ல கர்மங்களாக இருக்கணும். மனமானது அறிவாக மாற்ற பெறுவதற்கு என்ன செய்யணும், அதுக்குரிய கர்மங்கள் என்ன அப்படின்னு பார்த்து மனசால நல்ல கர்மங்கள் செய்யணும். ஆனா இவன் மனசால நல்ல கர்மங்கள் செய்யறானா? இல்ல. மனசாலையும் குரங்காகவே மரத்துக்கு உயர்ந்த கிளைகள் தாவி திரியும் வானரங்களாகத்தான் திரியிறான். அந்த அறிவாக மாறணுங்கிற எண்ணமே இல்லை. அதுக்கப்புறம் வாக்குனாலையும் இவன் அந்த வாக்கானது வீண் பேச்சை பேசுகின்ற வாக்காக இருக்கணும். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் வீண் பேச்சு வாக்காக இருக்கு. அப்போ வாக்கினாலையும் மலத்தை சேர்த்துக் கொள்கிறான். காயம், இந்த உடம்பாலையும் இவன் காயத்தை சேர்த்துக் கொள்கிறான். இப்ப இந்த 3 நாளையும் நம்ம செய்கிற இந்த வினைகள் நம்மளை எப்படினாலும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வாக்குனால தீயதை பேசினோம்னா அந்த தீய சொல் நமக்கு என்னைக்காவது சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையாவது ஒருத்தரை தேவையில்லாத சொற்கள் சொல்லி என்னைக்கோ ஒரு காயப்படுத்திட்டோம்னா அந்த அதை நம்ம ஏற்படுத்தின அந்த வாக்கு மலம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேற யார் மூலமாவது நம்மளை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல காயத்தால, வாக்குனாலன்னா ஒரு பேசி ஒருத்தவங்களை திட்டிடுறோம், இந்த வசவு நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை சேரும். காரணமே இல்லாம அவங்க என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நாம என்னைக்கோ யாரையோ செஞ்சிருக்கோம், அதுக்குதான் பதில் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம நினைக்கணும். அதனால இந்த மனசாலையும் வாக்காலும் காயத்தாலையும் நம்ம செய்யற வினைகளை சிந்திச்சு செய்ய.
காயத்தால ஏதாவது நாம கெட்ட காரியம் செஞ்சாலும், இந்த உடம்பால யாரையோ அடிச்சுட்டோம் அப்படின்னா கூட அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு திரும்ப நம்மகிட்ட வந்து சேரும். அந்த அடியை நம்ம வாங்கியே தீரணும். இறைவனுடைய நிர்வாகம் அப்படித்தான். நிர்வாகம் அப்படின்னாலே இறைவனுடைய நிர்வாகம் தான், அதுக்கு பேர் தான் நிர்வாகம். இந்த அண்டரண்ட சராசரத்தையும் இறைவன் நிர்வகிச்சுட்டு வர்றாங்களே. நம்ம ஒவ்வொருத்தர் செய்யற மனோவாக்கு காயத்தால நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எல்லா கணக்கும் அவங்ககிட்ட இருக்கும். இந்த சந்திரன் சூரியனை ஒரு கரெக்டான ஒரு ஒழுங்கான முறைப்படி இயங்க செய்து கொண்டு இந்த பூமியெல்லாம் ஒரு பிடி இல்லாம அந்தரத்தில் நிக்குதே. இந்த கடல் தண்ணியை தாங்கிறதுக்கு பாத்திரம் இருக்கா அப்படின்னு பெருமான் அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த அத்தனையையும் அவங்க நிர்வகிச்சு வர்றாங்களே, அதுக்கு பேர் தான் நிர்வாகம். அப்படி நம்ம காயத்தால செய்யற ஒண்ணும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். மனசால அதே மாதிரி கெடுதல் நினைச்சா கூட, நம்ம வாக்கினாலும் காயத்தினாலும் கூட யாருக்கும் கெடுதல் செய்யல, மனசால நம்ம நினைச்சா கூட அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் நாசமா போகணும் அப்படின்னு மனசால நினைச்சா கூட அது கூட நமக்கு திரும்பி வந்து சேருங்கிறாங்க. கனவுல கூட நீ மனசால தானே நினைச்ச, அப்போ உனக்கு இந்த உடம்பால இல்லாம கனவுல கெட்ட கனவுகள்லாம் வர்றதுக்கு காரணம் நீ மனசுல கெட்டதெல்லாம் நினைச்சதுதான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால இந்த மனோவாக்கு காயம் 3 நாளையும் நாம மலங்களை சேர்த்து கொள்ள கூடாது. இந்த மனோவாக்கு காயம் 3லயும் இந்த மலங்கள் எப்படி பொடியுது அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு, அது ஒரு ஆசானவர்கள் முன்னால போகும்போதுதான் இந்த மனோவாக்கு காயத்துல இருக்கிற இந்த மலங்கள் எல்லாம் நமக்கு அழிக்கப்படுகிறது அப்படின்னு பெருமானவர்கள் கோடாயிலப்பூர் திருவாக்கியம் 298ல மனிதனிடத்தில் 3 மலங்கள் இருக்கின்றன, அவை மனோவாக்கு காயம் ஆகிய 3லும் உள்ள மலங்கள். இந்த மனசால சில மலங்கள், வாக்குனால மலங்கள், காயம் இந்த உடம்புனால செய்யற மலங்கள், இப்படி நிறைய மலங்களை நாம சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு மெய்ஞான ஆசிரியரை அடைந்து பிரம்மோபதேசம் பெற்று மறுபிறப்படைவதால் தான் வாக்கு மலம் பொடிகிறது. ஒரு பெருமானவர்களை சேர்ந்து அந்த உபதேசத்தை செவி கொடுத்து கேட்கும் போதுதான் அந்த வாக்குல தேவையில்லாத பேச்செல்லாம் வராம, வீண் பேச்செல்லாம் வராம, விண் பேச்சு பேசுகின்ற நாவாக, வேத நாவாக, அந்த கலைவாணி குடியிருக்கும் நாவாக நம்முடைய நாக்கை நீட்டி அகற்றி அவர்கள் வளர்த்து விடுவார்கள். அவர்கள் வால் ஒட்டி படிந்து இருக்க இருக்க வாக்கு மலம் நீங்கி இவனது ஜீவன் மேலும் மேலும் சுத்தமாகிறது. அப்போ அந்த வாக்கு மலம் நீங்கும் போதுதான் அந்த ஜீவ குழந்தை என்னும் அந்த முச்சுடர் அது வனப்படைகிறதுன்னு பார்த்தோமே, அது பரிசுத்தமாகிறது. அறிவு துளிர் கொண்டு ஏறுகிறது. அப்பதான் இந்த மனசும், வாக்கு சுத்தமா இருந்துச்சுன்னா மனசும் அப்படியே மெல்ல மெல்ல அறிவாக மாறிக்கொண்டே வரும். நாளடைவில் யமனையும் கண்டு அஞ்சாத பலம் பெறுகிறது. இப்படியே கொண்டு வந்துகிட்டே இருந்தா தான் அந்த யமனை வெற்றி கொள்ளுகிற அந்த பலம் கிடைக்கும். படிப்படியா ஏறி வந்து வந்து இந்த எல்லா மலங்களையும் பொடித்து நம்ம அந்த யமனை வெற்றி கொள்ளுகிற அந்த பலத்தை பெற வேண்டும். இப்படியான இந்த மனோ வாக்கு காயம், ஆணவம் கண்மம், ஆணவத்தை பத்தி பார்த்தோம். நரனாவே இருக்கிறது. நரனா பிறந்த நீ மக்களாகி பின் தேவராகணும். அப்படி ஆகாம ஊர்வனம் பறவை காளிகளாகவே பறந்து திரிகிறது தான் ஆணவம். அந்த அகந்தை, அந்த அகந்தை கிழங்கை அறுத்தெடுக்க ஒரு குருபெருமானவர்களுடைய துணை வேணும். அகந்தை கிழங்கை அறுத்தெடுத்து அந்த சுகந்தம் என்கின்ற ஒரு சுகந்தத்தை, வாசனையை பதிப்பிக்க ஒரு ஆசானவர்கள் வேண்டும். அடுத்து கர்மம் நம்ம மனோவாக்கு காயத்தால் செய்கிற கர்மங்கள் நற்கர்மங்களாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு பெருமானவர்களை சந்திக்கும் போதுதான் அந்த கர்மங்கள், நீ இதுக்கு முன்னால செஞ்ச கர்மங்கள் எல்லாம் மலங்களாக இருந்ததெல்லாம் பொடிய பெற்று அவர்களுடைய அருளால தான் அது நற்கர்மங்களாக மாறும். அதுக்கப்புறம் மாயை. இந்த மாயையும் இறைவன் நமக்கு வித்தியாசத்துவங்களை தான், அந்த பதி பசு பாசம்னு பார்த்தோமே, இந்த பசுவானது பதியை அடைவதற்காகத்தான் நமக்கு இந்த அமானிதத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. அதை தான் இவன் மாயையாக மாற்றிக் கொள்ளுகிறான். இந்த உலக பராக்குல அவங்க கொடுத்த அந்த அமானித பொருட்களை எல்லாம் மாயைகளாக இந்த மனிதன் தான் மாற்றிக் கொள்ளுகிறான்.
மக்கள் உணர்ந்து பரிந்தேறியாது உலக பராக்குடையவர்களாக லௌகீக கிரியை ஆதியில் இருந்து கொண்டு, இந்த உலக காரியங்கள் தான் லௌகீக கிரியைகள், இந்த லோக கிரியைகள், இந்த லோக கிரியைகளிலே இருந்து கொண்டு தனக்கு விளங்காதவைகளை எல்லாம் ஏட்டுக்களை புரட்டி உளறி வாய்ஞானம் பேசிக்கொண்டு, ஒண்ணுமே ஞானம் தெரியாட்டாலும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வாய்ஞானம் பேசிக்கொண்டு உளறி பிறருக்கு வேறே அது இது என்று வாய்ஞானம் பேசிக்கொண்டு திரியும் ஆளி உடையவர்களுக்கும் அதனை பின்பற்றி திரியும் மற்ற அனைவருக்கும், அந்த ஞானம் பேசுறானே உளர்றானே அவனை பின்பற்றி பெரிய ஞானின்னு நினைச்சு அவனை பின்பற்றி திரிகிறவர்களுக்கும் அந்த இறைவன் கொடுத்தாங்களே அந்த பதியை அடைவதற்காக இந்த பசுவிற்கு கொடுக்கப்பட்டதே அந்த அமானிதம் என்ற சீதன பொருள், அந்த வித்யாதத்துவம் என்னும் அமானிதம் நலம் தரும் சிபத்துக்கள், அத இவனது அழிபுறச் செயலால் மாறி மாற்றம் தரும் மாபாலக அமல் நடத்தி வருகின்ற நபுசுகள் மாய்கைகள் என்னும் நாமம் முனைந்துள்ள சக்தியாக இவன் தான் மாற்றிக்கிறான். இறைவன் கொடுத்த அந்த வரத்தை தவத்தை கேடாக மாற்றிக் கொள்ளுவது, அதுதான் கொடுத்த அமானிதத்தை நபுசுகளாக மாற்றிக்கொண்டு மேலே கொண்டு வானவராக ஆகுவதற்காக கொடுத்ததை கீழே இழுக்கும் கேடைகளாக மாற்றிக்கொண்டு, கீழே இழுக்கிற செயலாக மாற்றிக்கொண்டு நபுசுகள் மாய்கைகள்னு அதுக்குத்தான் பேரு. இப்ப மாயைனாலும் நபுசுகள்னாலும் ஒண்ணுதான், இந்த உலக பராக்கிலே தெரிகிறது. இதெல்லாம் மாயைன்னு உணராம இந்த மாயையிலேயே மாட்டிக்கொள்வது. அப்படி இருந்தினா அதுதான் இறைவன் தன்னை அடைவதற்காக கொடுத்த அந்த அமானித பொருளை நபுசுகளாக நீ மாற்றிக்கொள்வது. அப்போ அதெல்லாம் எப்ப மாறும் திரும்ப அப்படின்னா, எப்படி பெருமான் அவர்கள் பாட்டேர் பிரான் அவர்களை சந்திச்ச பிறகு இந்த மாயைகளா இருந்ததெல்லாம் நபுசுகளாக இருந்ததெல்லாம் ஒன்னொன்னும் வெந்து நீராகி எப்படி திரும்ப அது அமானித பொருளாக மாறினதுலாம் நமக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க. அப்படியாக இது எல்லாமே இந்த ஆணவமாகட்டும் கண்மமாகட்டும் மாயையாகட்டும் இதெல்லாம் ஒரு குரு பெருமான் அவர்களுடைய துணை இல்லாம அது நம்மளா அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சா அது ஒரு காலம் நம்மளா மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு குரு பெருமான் அவர்களுடைய துணை அவசியம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அவங்களுடைய துணை, அவங்கதான் நம்ம செய்த இந்த கண்மத்தை எல்லாம் கடை தேற்ற முடியும். அதான் நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த பிறவி பெருங்கடல்ல நம்ம சிக்கி இருக்கிறோம். அதுல இருந்து நம்மளை மீட்பித்து கொண்டு போகணும்னா நம்ம செல்வந்தோறும் செய்து கொண்டு வந்த அந்த கண்மங்களை எல்லாம் கடை தேற்றி வைக்க ஒரு ஆசான் அவர்களுடைய துணை வேண்டும். தீமேவும் மெய்ஞான தெய்வ சீரோன்மணியை பாரோர் புகழ் ஞான பண்டிதரை அமரவேன் பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை குறை தவிர்க்க வந்த குல குருபாதம் அமரவேன் ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னாசான் சீபாதம் அமரவேன். அப்போ ஜென்மந்தோறும் நம்ம செய்து கொண்டு வந்த அந்த கண்மம் இதெல்லாம் ஒழிக்கணும்னா, ஜென்மந்தோறும் செய்த கண்மம் கடை தேர வேண்டும் என்றால் சன்மார்க்கராகிய ஆசான் அவர்களுடைய அந்த சீர்பாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்படி அந்த யமன் வீசுகிற அந்த பாசக்கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மார்க்கண்டேயர் அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சு கொண்டாரோ, அந்த பாசம் அதுதான் கயிறு, அதை கட்டி கொள்ளணும். அதனால நம்ம கட்டுண்டு கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இந்த மாயை உலக பராக்கிலேயே கட்டுண்டு கிடந்தோம்னா அந்த பிரம்ம நிலையை கைபோட முடியாது என்பதைத்தான் பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தையும் நீயா விட்டு நிற்க முடியாது, நீ விட்டு நின்றாலும் அந்த பிரம்ம நிலை கிட்டாது, ஏன் அது நமக்கு கிட்டவில்லையே என்ற விசனம் கான்றொழுக உன் நினைவில் சதா குடியேற வேண்டும்
என்கிட்ட இருக்கு, ஆணவம் இருக்கு, நான் ஜென்மந்தோறும் செய்து வந்த கர்மங்களை எல்லாம் வச்சிருக்கிறேன், இந்த கர்மங்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெருமானவர்களுடைய துணை வேண்டும், இந்த மாயையில நான் சிக்கி இருக்கிறேன், இந்த மாயையிலிருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் விசனத்தோட, சும்மா அது மேலோட்டமான எண்ணமா இருந்தாலாம் நடக்காது. கான்றொழுக விசனத்தோடு அந்த விசனத்தின் கோடிக்கு போய்விட வேண்டும். அந்த விசனத்தோட எல்லை எங்க இருக்கோ அந்த எல்லைக்கே நீ போயிடணும். அப்படி உருகி நின்னா, அப்படி விசனத்தோடு அந்த விசனத்தின் கோடிக்கு போகும்போதுதான், அது உன் உள்ளத்தில் கனம் கொண்டு ஏறும்போதுதான் உன் அங்க குலங்கள் இந்த தெய்வ நீதத்திற்கு இணங்கி நடக்க ஆரம்பிக்கின்றன. அப்பதான் இந்த அங்க குலங்கள் எல்லாம் சொன்னோடி கேட்கும். இந்த வாக்கு மலங்கள், மனோவாக்கு, இந்த காயம், இந்த காயத்துல செய்த மலங்கள், இந்த உடம்பு இல்லைன்னா சொன்னோடி கேட்காது. அந்த உள்ள முருக கான்றொழுக நிற்கும் போதுதான் அவங்க ஆசார அனுஷ்டானங்கள் எல்லாம் செஞ்சு இந்த சௌகரியத்திலே இல்லாதபடிக்கு நம்மளை அவங்க கொண்டு வரும்போதுதான் இந்த உடம்பானது, இந்த காயமானது, இந்த அங்க குலங்களானது தெய்வ நீதத்திற்கு இணங்கி நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும் போதுதான், அதுவும் இடையராது ஒட்டிப்படி நான் ஒரு நாளைக்கு நடந்துட்டேன் அப்படின்னா இல்ல, இடையராது என்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு உபதேசம் நடக்குது, என்னைக்கு பெருமானவர்களை இவங்கதான் பெருமானவர்கள் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்குல இருந்து கடைசியில் அந்த யமன் வரும்போது அவனை தட்டி விட்டு நம்மளை கொண்டு அந்த பரமபதத்துல சேர்க்கிற வரைக்கும் அந்த உபதேசம் நடக்குதே, அது வரைக்கும் இடையராது ஒட்டி படிந்து அந்த பிரம்ம நிலை ஒட்டி படிந்து நின்றால்தான் அந்த பிரம்ம நிலை கைபோட பெறுகிறது. இந்த ஆத்திரத்தை உண்டு பண்ண செய்கிறது ஆசானின் உபதேசம். அப்போ இப்படியான ஒரு ஆத்திரத்தை நமக்கு எது உண்டு பண்ண செய்கிறதுனா பெருமானவர்களுடைய அந்த உபதேசம் தான், அந்த திருவாய் மொழிகள் தான், அவங்க மலர்ந்தருளி செய்துள்ள அந்த திருவாக்கியங்கள் தான் நமக்கு இந்த விசனத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த எல்லையை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போனா அந்த விசனம் போயிடும். இந்த உலக மாயை நம்மளை இழுத்து அதுல கட்டுப்பட்டோம். இந்த பசுவை எப்படி கயர்ல கட்டிட்டா அது அங்கிட்டு போகாது, அது போல இந்த பசுவாகி ஆன்மாவை இந்த உலக மாயை கட்டுறப்ப கூடாது. இறைவனுடைய பாசத்தால் நாம் கட்டுண்டு கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த உபதேசத்தை இடையராது பொழிவித்து நம்ம எல்லாம் அந்த அமிர்த வர்ஷிப்பில் நனே செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதை ஒரு நாள் நான் கேட்டேன் அப்படின்னு இல்ல, இடையராது தொடர்ந்து காலம் இடையராது இப்படி ஒட்டி படிந்து வந்தாதான் அந்த பிரம்ம நிலையை நாம் கைப்போட முடியும் என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அதனால நாமளும் தொடர்ந்து காலம் ஒட்டி நின்று மார்க்கண்டேயர் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடித்துக் கொண்டது போல் நம்முடைய பெருமானவர்களை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டு அவர்களுடைய அந்த பாசத்தில் கட்டுண்டு இந்த உலக மாயையெல்லாம் வெறுத்து நம்முடைய பெருமானவர்களை நோக்கி அந்த பிரம்ம நிலையை அடைவிப்பதற்கு அவர்களுடைய அந்த ஒரு ஆதரவு மட்டுமே நமக்கு துணையாக நிற்கக்கூடியது என்பதை இந்த திருவாக்கியம் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டோம். அப்படியான பாசத்தை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் அந்த திருவாக்கியங்கள் மூலமாக நம்மை பிரம்ம நிலைக்கு நாளும் அழைத்து சென்று கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். சாலை ஆண்டவர்களை எழுப்பி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இன்று நமது அக்கா அவர்கள் ஆணவமும் கண்மம் மாயை பற்றி எடுத்து வழங்கினாங்க. ஆண்டவங்க இன்னைக்கு ஒளிநாரா வாக்கியத்திலையும் ஆசை, நிராசை, சொர்க்கம், நரகம், கீர்த்தி, அபகீர்த்தி அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் எதிர்ப்பதமா எடுத்து கொடுத்தாங்க. அப்ப சொர்க்க நரகங்கிறத நம்ம நூலையே விலைக்கு வச்சிருக்காங்க. இருந்தா அந்த வீட்டுல இருக்கணும், சொர்க்க வீட்டுல அந்த வீட்டுல இருக்கணும், இல்லாட்டி நரகத்துல இந்த வீட்டுல இருக்கணும். இந்த வீட்டுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு ஆசைப்படுவாங்க. அப்ப செத்து போனா ஒண்ணுமே இல்லைங்கிற விஷத்தை ஊட்டி எல்லாம் வளர்த்துட்டாங்க. அந்த விஷம் நம்ம செத்து போனா ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு வாழ்க்கை. ஆனா தெய்வம் தான் வாழ்க்கை பின்னாடி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத தெய்வம் தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்ப சொர்க்கத்திற்கு அடையாளம் இப்படி, நரக்கத்திற்கு அடையாளம் இப்படி இருக்கு. அப்ப யானை பெருசா இருக்கு, குதிரை பெருசா இருக்கு, அதுக்கெல்லாம் போய் பேச முடியுமா, சொல்ல முடியுமா? அதுக்கு அந்த அறிவு இல்லை அப்படிங்கிறதையும் தெய்வம் அன்னைக்கு வாக்கியத்துல எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அக்கா ஆணவம், கண்மம், மாயை, முச்சுடர்
ஜீவ குழந்தை. பசு பசு பதி பசு பாசம். பதினா இறைவன், பசுனா ஆன்மா, பாசம்னா நம்ம இறைவன்கிட்ட கலக்கிறது அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அப்ப தெய்வம் வந்து அந்த சொர்க்க நரகம் அப்படிங்கிறத பாடல்லையும் கொடுத்துருக்காங்க மானியத்துல. காணூலை ஆதிக்கு முன் ஆதியாமானியம் ஓடி வரும் மாண்ட மனுவனைத்தும் அன்றில் இருந்தெழுதி மாண்ட மனுவனைத்தும் அன்றில் இருந்தெழுப்பி தோன்றும் தீபி நிலச்சி சொர்க்க நரகம் என்றும் காண்மூலையாதிக்கு முன் ஆதியாமானியோடி வரும் அப்படின்னு மாமியத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க தெய்வம். அப்புறம் எம்மா பட அடிப்படு போடா இது கூட்டு அக்கா 295 வாக்கியத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தை விட்டு நின்றாலும் பிரமநிலை கிட்டாது. ஏன் அது நமக்கு கிட்டவில்லையே என்ற விசனம் காற்றொழுக உன் நிலையில் சதா குடியேற வேண்டும். அப்போ உன் குண்டுக்குள்ளே இருக்கிற கெத்து கெத்து கெத்துன்னு காத்து நிக்குது, தீங்குல நல்லதே மனம் காத்துக்கு நிக்குது. அப்ப அதை போய் விழுந்துராம விசனப்பட்டு இருக்கு இருக்கு இருக்குன்னு மாறாக குடிக்கின்ற மனத்தை மைந்தா மரண சகு தோண்டி மாறி மாறி அடிச்சு திருப்பணும். அப்படி விசனப்பட்டாதான் உனக்கு கிடைக்குங்கிறாங்க. அந்த விசனம் நாளும் வளர்ந்து வளர்ந்து விசனத்தின் கோடிக்கு போக வேண்டும். இவ்வாறாக அது உன் உள்ளத்தில் கணம் கொண்டு ஏறும்போதுதான் உன் அங்க குலங்கள் தெய்வ நீதத்திற்கு இணங்கி நடக்க ஆரம்பிக்கின்றன. அப்பதான் இணங்குதான். அப்படியே அடிச்சு 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 மாறினாதான் இணங்கு. காலகாலம் இடையராது இப்படி ஒட்டி படிந்து நின்று அந்த பிரமையிலை கைபோட பெறுகிறது. இந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ண செய்கிறது ஆசானின் உபதேசம். அதான் தினம் கேட்டு தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அடைக்கும் சஞ்சீவி, எட்டாதவனை எட்டி மிதிக்கும் சஞ்சீவி. அப்ப எட்டாம இருக்கக்கூடாது, தினம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடம் ஆணவம் தேடு கூடத்துல ஆணவத்தை பத்தி எழுதி கொடுத்தாங்க. நானிலம் தனிலேயோரே நர ஜென்ம மெடுத்தோரெல்லாம் வானவராவதற்கு மக்களாகுவதன் ஜோரா ஆனவ இடுதிலேறி காணுமோர் மனம் வரவை காலிகா உரைதை வீரே. அப்ப பிறக்கையில நான் நரநாத்தான் பிறந்தோம், அப்புறம் மக்கள் ஆகிறோம், அப்புறம் மாணவர் ஆகணும். அதுக்கு நீ வந்து பறவையாவும் மிருகமாவும் இருந்துகிட்டு இருக்க. அப்படி இருந்தா முடியாது, அந்த ஆணவத்துல இருந்தா முடியாது. அவங்க வாக்கை கேட்டு உபதேசத்தை கேட்டு அதுல போனாதான் உன்னால முடியும். அது நீங்க எதுவும் காஞ்சி ஒழுத நிக்கணுங்கிறாங்க. அப்புறம் உங்களை இப்படிலாம் விட்டா சரி வராங்க. பிறவியரே நாம் இவர்களுக்கு தகுந்த உயர்ந்த நாமங்களாக சூட்டி கேட்டுக்கொண்டு செல்வோம் வாருங்கள் பிறவியரே. அன்னைக்கு நடைமுறையில வந்து அவையாரு கம்பர் கூப்பிட்ட மாதிரி தெய்வம் வண்டினங்கா நாவினங்கா புறாவினங்க குயிலினங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே கேட்டுக்கொண்டு செல்வோம் வாருங்கள் பிறவியரே. ஆறுகால் மண்டி நங்க காட்டோமை நாடி நங்க அரங்கங்கு யாரே நீரோ குருவே பரந்தீன
தேரோ ஜீவ பண்டீத தேவன் ஜகத்தை மயக்க வென்று சாந்தே செந்தூர பொடி கொண்டு ஜெயத்தை மயக்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க ஆண்டவங்க. மொழிநாட வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. பாடலை மை வச்சிருக்காங்க. மை தீர்ந்த உடனே திருப்பத்துல போய் மை போட்டு வந்துருவாங்க. அந்த கோடி மணி தீர்ந்தாலும் குறையாதன் சிங்கிடி இன்மை, ஆடி அழைத்தாலும் அனுபவம் சிதறாதன் அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்டாங்க. முடிச்சு லங்கோடு வச்சிருந்தேன், மைய போட்டு எல்லாம் மசக்குறாங்க அப்படின்னு வந்தாங்க எல்லாரும் பேசுறதுக்குன்னு தெய்வம் மொழிநாட வாக்கியத்திலையும் உத்தரவு பண்ணுவாங்க. அது மாதிரி ஆணவம் கண்மம் மாயை விட்டு நிக்கணுங்கிறத விட்டு கொடுத்துருங்க. நம்ம கண்மங்கிறதுக்கு பாடல் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. இடப்பாக ஆசார கண்ணில சீர்மே தெய்வ பாரோர் புகழ் பண்டிதரை சென்மந்தோறும் செஞ்சுக்கிட்டு வாரத ஒரு மெஞ்ஞான குருபிரான்தான் போய் அத கடக்க முடியும். அப்ப பிறவி பெருங்கடல நீந்தணும். பிறவி பெருங்கல் நீந்துவர் நீந்தான் இறைவனடி சேராதார். அப்ப ஒரு குருபுரான்கிட்ட போய் சேரலைன்னா நம்ம சேர முடியாது. அப்ப நம்ம செஞ்சுட்டு வந்ததெல்லாம் வந்து தெய்வம், நிஜமான தெய்வம் வேணும். அது நம்ம தெய்வம் மாதிரி வேணும். அப்படி தெய்வத்தை வந்தாதான் கரையேற முடியும் அப்படிங்கறத ஆணவம் கண்மம் ரெண்டுக்கும் எடுத்து கொடுத்தாங்க. மாயைங்கிறது நம்ம திருப்பஞ்சனை எழுச்சியில கொடுக்குறாங்க தெய்வம். திருவருள்ளைப்படி தினம் மறுவும் திணிகள் மாற்றி மண்ணிலோ விரபேசி மறுவீ
மரளி, அதை விட்டு காப்பாற்றணும்னா நம்ம தெய்வத்திட்ட தான் மன்றாடி கேட்கணும். அவங்ககிட்ட ஒரு பெருசால போனா இது இருவினையும் போய்க்கிறாங்க. இருவினைங்கிறது மாற்றத்துல விட்டு நல்வினை தீவன் அப்படி கிடையாது. நல்வினை ஏன் வருதுன்னு கேட்கிறாங்க. கேட்டு பிறப்பு இறப்பு பிறந்துடுறோம். அப்ப இறப்புல இருந்து காப்பாத்துறதுதான் இருவினை. அந்த இருவினையும் உன்னை நான் போக்குறேன், அதான் மாயை, அதான் மரளி, அதை விட்டு உன்னை காப்பாத்துறேங்கிறாங்க. அப்போ ஆணவம் கண்மம் மாயை. ஆணவத்துக்கு நாடிலம் தரையில கொடுத்தாங்க, கண்மத்துக்கு சீர்மையும் விஞ்ஞானத்துல கொடுத்துட்டாங்க, மாயைக்கு திருப்பஞ்சனேஸ்வர தெய்வம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் காய மன வாக்கு இதுல கடக்கணும், கடக்காட்டி நீ அதுலதான் கடந்து ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கறத சிவானந்த போதத்துல கொடுக்குறாங்க. சிவானந்த போதத்துல அதே எடுத்து விட்டாங்க அக்கா. காயமான வாக்குலதான் கடக்கணும் அப்படின்னு. காயமன வாக்கினால் அடைந்த கண்மம், அந்த கண்மம் வருது இதுலயே. காயமன வாக்கினால் அடைந்த கண்மம், காயமன வாக்கினால் கடக்க வேணும், காயமன வாக்கி கடமெடுக்க எதுவா கண்டு பாரு, நேயமுல ஐம்புல சூழ்ந்த நீக்குதற்கு முறைதுதான் நினைத்து பாணி, மாயவித்தை யாம் என்று நல்கிறாரே, பஞ்சகத்தை நினைத்து வணங்குவாரே. அப்ப காயமான வாக்குகள் தான் நம்ம எல்லாமே செய்யறோம். பேசுறது, கெட்டதை பேசுறது, நல்ல நினைக்க எல்லாமே இந்த காயமான வாக்குல தான் இருக்கு. அதை விட்டு நீ கடக்கணும். அதுல ஒன்று ஒழிச்சாலும் திருப்பி நீ கடமை எடுக்க ஏதுவாகும். அப்ப அது போல எதுல செய்யறோம்னா அந்த ஐம்புலனால செய்யறோம். அது நீக்கிறதுக்கு முறை ஆசான் மட்டும்தான். அது மாய விட்டு அழிகிறாத வஞ்சகத்தை நீ விட்டு வணங்குன்றாங்க. வஞ்ச மரலையும் தோசி மரலையும் சொல்லி விளக்கிறாங்க. அது விளக்குறவங்க தெய்வம் மட்டும்தான். அந்த வஞ்சத்தை விட்டு நம்ம வணங்கணும். வஞ்ச புலசெதிக்கும் அருள் செய்யும் வாதனைக்கும் அஞ்சு ஜனது நெஞ்சும் ஒரு அடிநிலை தந்தரலும் நீ வேண்டணும் அப்படின்னு தெய்வம் எல்லாத்தையும் அவங்க வேண்டி அவங்க தரிசனை பெற்றுக்கிற சொல்லி அவர்களை போற்றி புகழ்ந்து அவர்கள் திருவடியை சேர்வோம் என்று கூறி குத்தி பெயரை மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். இன்னைக்கு சபை ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தான், ஒரு புதுமைதான். எல்லாமே படித்திருந்தாலும் அன்னன்னைக்கு பேசும்போது புதுமையாக இருக்கும். சலந்தரி அக்கா அவர்கள் பாடலுக்கே உகந்தவங்க போல இருந்து அந்த பாடலை படி நம்ம சாலை பெருக்கிட்டு போல என்னுடைய நினைவுல தட்டுறதை நான் வெளியாக்கிறேன். அது போல அக்காவும் இப்ப பாடலாம் கத்துக்கிட்டு வராங்க. அவங்களுடைய குரலும் நல்லா இனிமையா இருக்கு. சபை நல்லா சிறப்பா நடந்துக்கணும். ஜீவ சகோதர சகோதரி அனைவருக்கும் நமஸ்காரம்க்கா. முதற்க நமஸ்காரம் இத்துகனி அக்காவும். இன்னைக்கு அக்கா எடுத்த உடனே சொன்னாங்க அந்த மும்மலம் கருகணும், முச்சுடர் தோன்றும். அப்போ ஆணவம் கண்மம் மாயை. அப்போ நமக்கு ஆணவம் கண்மம் மாயைங்கிறது மும்மலமாக இருக்கிறது. அந்த அறிவு பிரகாரம் அந்த ஜீவ குழந்தைகிட்ட போகும்போதுதான் அது நமக்கு அறிவாக மாறுகிறது. அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை மனப்பேறி யாரையும் பண்ணாத வலிமை கொண்ட ஜீவ குபேர பூவன காலம் வருகிறது. அப்போ நம்ம வசந்த காலத்துல கூடிக்கொண்டு இருக்கும் போது அந்த ஆணவம் கண்மை எல்லாம் போயிடுது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எடுத்து கொடுத்தாங்க அக்கா. ஆணவம்னா அகந்தை, நான் என்றது. அப்போ எல்லாமே இதெல்லாம் எடுத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக பகுப்படுத்தி பார்த்து நமக்கு எடுத்து விளக்கமாக எடுத்து அந்த அறிவுனா என்ன, மனம்னா என்ன, காயம்னா என்னன்றது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று அறிவாக எடுத்து வேத நூல்கள் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் தெய்வத்தோட ஒட்டி இருக்கணும். அப்படிதான் கடைசியில அவங்க அக்கா சொன்னதே. எல்லாமே இருந்தா கூட போர்போக்காக இருக்கக்கூடாது.
அவங்க உண்மையாக பற்றி கொண்டு அந்த நாப்பழக்கம் நமக்கு அந்த கடைசியில இறுதி தருவாய் வரைக்கும் அந்த உபதேச செயல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒவ்வொரு மாயே கோட்டின் வகையறியாமல் யான் காயப்பட்டு கலை தந்த நாளையில் தூய ஞான சூடர் விளக்கென்னுள்ளே தூய ஞான சூடர் விளக்கென்னுள்ளே பாய வைத்த பதத்தை மறப்பேனோ. தெய்வம் ஒரு பதத்தை எடுத்து நமக்கு இந்தான்னு எடுத்து காட்டிட்டாங்க. அதை மறக்க கூடாத கூட்டத்துல நம்ம இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்ப எது வந்தால் என்ன, எது போனா நமக்கு புது வாழ்வழித்து எம்பெருமான் நம்ம கூட இருக்கிறாண்டா அந்த பெருமிதத்துல நம்ம வாழணும். அப்போ தினமும் நம்ம சபையில கூடி 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 ஒரு நாள் பிறந்தில்ல, நம்ம பெற்றுட்ட பிறகு இறுதி தருவரைக்கும் அந்த செயல் உபதேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு திட்டவட்டமாக நம்ம தினமும் தெரிஞ்சுதான் இருக்கோம், பழகிதான் இருக்கோம், பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ அந்த தெய்வம் எப்படியா இருக்காங்கன்னா, ஓரறிவாய் விளங்கும் தெய்வம் தான் தானாகி ஓசை ஒளி அனைத்தும் அது பொதிந்ததாகும். கூரறிவாய் எழுகூறும் அடக்கி கொண்டு கோலமென்ற எழுக்கோல வடிவமாகி பேரறிவாய் முகச்சாயை எண்ணி கோடி பிரம்மாண்ட அகிலாண்டம் கோடி எல்லாம் ஆரஞ்சும் சேர்ந்து ஒன்றாய் விழுங்கிவிட்ட தான தொந்தி புடைத்து வயிர் சூழதாச்சே. 6 அறிவு சேர்ந்து ஒன்றாக அவங்க தொந்தி புடைத்து அவங்களுடைய சூழதாச்சே அப்படிங்கறத அந்த பாடல்ல கொடுக்குறாங்க. அப்போ நம்ம 5 அறிவுல தான் இருக்கிறோம். 6வது அறிவு யாராவது 6வதின் அறிவை பெருமை பற்றி எடுத்து பேசி எம்மிடம் பெற்ற 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை பார்த்தோம். தெய்வம் இந்த நூல் வெளியாக்கும் போது பேசும்போது அவங்க சொல்றாங்க, யாருமே பேசுறதுக்கு அந்த நேரத்துல இப்போ அக்கா இன்னைக்கு சபையை உண்டாக்கி அந்த சபையில எல்லாரும் பேசுங்க, அந்த 6வது பெருமை எடுத்து பேசுங்க, சொல்லுங்க, எல்லாரும் வாய்ப்பை இன்னைக்கு ஒரு வாரமாக நம்ம தெய்வத்துல அருள்வரிசைப்பு எடுத்து பங்கி பரிமாண்டு கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய வாயம் கூட்டு போட்டதெல்லாம் இப்ப திறந்தாச்சு, எல்லாம் வச்சிருந்தவங்க தான். ஆனா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் இல்ல, ஒரு சொல்றதுக்கு ஒரு இடம் இல்ல. இன்னைக்கு சபை மூலியமாக நாம எடுத்து எல்லாம் ஒரு சொல்றதுக்கு அந்த 6வது எம்மிடம் பெற்ற, யாரிடம் பெற்றோம், தெய்வத்திட்ட பெற்ற 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுகிறா என்று இதுவரை பார்த்தோம். யாரும் பேசவில்லை. ஆதலால் இன்று நாமே பேசுகிறோம். 6வது அறிவை பெறாதுள்ளதை பற்றி என்ன நினைக்கிறான்? 6வது அறிவா, அதுதான் பகுத்தறிவு என்று எளிதாய் சொல்லி விடுகிறான். பகுத்தறிவா வைத்தறிவா என்று கேட்டால் விழிக்கிறான். 5 அறிவு எம்மிடம் இருந்தது, ஆனால் 6வது அறிவை நாமா பெற முடிந்தது இல்லை. பெற முடியுமா? முடியாது. அதை ஒருவர் எடுத்து காட்டி தரும் நீ பெற முடிந்தது. இப்போது நினைத்து பார், 5 அறிவு ஒன்றாய் சேர்ந்தாலும் 6வது அறிவுக்கு சமமாகுமா? 6வது அறிவுடைய பெருமையின் ஒரு ரோமக்கால் அளவுக்கு 5 அறிவு ஈடாகுமா? ஆகாதே. ஐயறிவு உணர்ச்சி எக்கோடி காலத்து மழியாத நரக அவஸ்தை தருவது. ஆனால் 6வது அறிவோ எக்கோடி காலத்து மங்காத நித்திய பேரின்ப மகிழ்ச்சிக்கர வாழ்வை அளப்பது. ஆகவே இரண்டும் சமம் ஆகுமா? ஆகாது. அப்படின்னு நமக்கு தெய்வம் அவர்கள் இப்போ அக்கா நம்ம உலக காரியத்துல இருந்தா நம்ம அந்த நரகதிதான் போவோம். தெய்வத்தோட நம்ம பேரின்ப பெருவாழ்வு அடையினா அவங்களுடைய ஒட்டி படிந்து அவங்களுடைய சொற்பொழிவை கேட்டு அந்த வாக்கு ரூபத்துல நாம கற்று பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தெய்வங்க நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு கோடா கோடியான அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தையோடு ஒன்றாக வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. யமப்படரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்பதான் உனக்கு மீட்பு கிட்டும். அப்போ நம்ம உலக காரியத்துக்காக சபை இல்லை, தெய்வீக வளர்ச்சிக்கு ஆத்மீக வளர்ச்சியில சபை உண்டாக்கப்படுகிறது. கையகம் என்ப சபை, அது எக்கோடி காலத்திற்கும் அழியாத புகழடமின் பரிசுத்த ஆவி. அதாவது ஒரு தெய்வாசானின் சுத்தகிரண ஆவி பரவி நின்று இலங்கும் எல்லையே சபை. சபை தன் ஆசிரியர் என்ற நீமேனி எண்ணம் நேர்பட உறுதிப்படும் போது மெஞ்ஞானம் எளிதாகிறது. மேலும் அது உன்னுடையதாக நினைக்கும் சர்வம் உன்னுடையது ஆகிறது அப்படின்னு. அப்போ ஞானத்தை பற்றி நம்ம பொழுதுபோக்காக பேசக்கூடாது
தெய்வ வாக்கியத்துல 293 வாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. சொரணை கட்டு அறிவற்று பிதற்றுவது ஞானம் ஆகாது. சொரணை கெட்டு அறிவற்று பிதற்றுவது ஞானம் ஆகாது. மேலும் மேலும் நாளுக்கு நாள் அறிவு கூறேறி ஒளிவாளாக ஆவதுவே ஞானம். அப்போ ஞானம்னா என்ன அப்படின்றது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஞானம் அடைவது மிக எளிது. ஆண்டவர் சன்னதி முன் வருந்தி நின்று மைந்தரை நோக்கி, ஆண்டவர் ஏன் வருந்த வேண்டும்? நாம் வந்திருக்கும் காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது. அதுதான் திருப்பார் கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக வாயில் போடும், உங்கள் மேலே அதை வாங்கி அப்படியே விழுங்க வேண்டித்தான்றான். அது போல நமக்கு ஒரு எளிமையான ஒரு பாதையை போட்டு காட்டிட்டு, சொரணை கட்டு, சொரணே இல்லடா, அவனுக்கு எவ்வளவு திட்டினாலும் அவனுக்கு எதுவுமே உரைக்காது. அறிவே இல்லடா, எது சொன்னாலும் அவனுக்கு அறிவு இருந்து ஏதாவது பேசலாம். அது போல நமக்கு ஞானத்தை எடுத்து பேசுறதுக்கு சொரணை கட்டு அறிவற்று பிதற்றுவது ஞானம் ஆகாது. ஏதோ போலி சாமர்கள் இருந்து எங்கெங்கோ பெற்றுட்டு அவன் தான் இவன் தான் சொல்லி நம்ம போய் அலையாம நிஜமான அழைத்து நிஜமான தெய்வத்தை காட்டி இதோ பார் என்று தொட்டு காட்டுகிற எல்லையே இந்த எல்லையாக இருக்கிறது. ஆகவே அறிவு கோரியறி ஒளிவாளாக ஆவதுவே ஞானம். அப்போது என்ன சொல்றாங்க, இங்க ஞானம் ஆகாது, மேலும் மேலும் அதுதான் அந்த அறிவாகார வஸ்துதான் மேலும் மேலும் நாளுக்கு நாள் அறிவு கோரேறி ஒளிவாளாக ஆவதுவே ஞானம். யமன் எல்லையிலும் அஞ்சாமல் வீரப்பொழியை நிற்க செய்வதுவே ஞானம். அப்போ ஞானம்னா என்ன? யமன் எல்லையிலும் அந்த யமன் எல்லையிலும் அஞ்சாமல் வீரப்பொழியை நிற்க செய்வதே ஞானம். இன்னும் அது அந்த ஞானம் என்னெல்லாம் செய்யுதுங்கிறது இந்த தெய்வ திருவாக்கியத்தில் கொடுக்குற. இன்னும் அது சிவமாகிய செங்கனியை, மதுரம் பொழியும் மாணிக்கத்தை, தெய்வமனம் வீசும் தீஞ்சுவை தேனை, செவ்வாழில் குடியேற்றும் செங்கரும்பு கட்டியை, ஜீவ மெய்ப்பிரகாச சீருடை கதிப்பரப்பை தண்ணீர் தானே கண்டு மகிழ்ச்சி ஏற நிற்பது. அப்போ அதோ தங்கரதம் வந்துவிட்டது, தெரிந்த அறிவோடு நான் சென்று வருகிறேன் என்ற அந்த இறை தருவாய் நமக்கு ஒரு மகிழ்ச்சி பூக்குமே. அதுக்காகத்தான் அந்த தீந்துவை தேனாக இருக்கிறது, மதுரம் பொழி மாணிக்கமாக இருக்கிறது, அங்க செவ்வாழை கொடியேற்றும் செங்கரும்பு கட்டியாக இருக்கிறது. அந்த ஜீவ மெய்ப்பிரகாச சீருடை கதிப்பரப்பை நாம் கண்டு தரிசனை பண்ணி தினமும் அவர்களுடைய திரு வாக்கின் மூலமாக நம்ம வாக்கிருந்த பூரணமாய் ஒப்பாளாய் அப்போ மறைக்க எட்டாவதுமாய் நமக்கு எட்டி வைத்து நம்ம மறைமொழி மாந்தரை நாம் தினமும் தரிசனை பண்ணி அவர்களுடைய சொல்லு வாக்குனால சொல்லறிய நால்வேதம் அங்கம் மாறும் சுருதிமுடும் பேசி வரும் வேதாந்தங்கள் வெள்ள சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் உள்வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்ல திரு யோகியர்கள் புகழும் தெய்வ நாயகமே, தாழைமணி விளக்கே போற்றி, அல்லலரும் பிறவிக்கு மருந்தே போற்றி, ஆண்டவா மெய்ப்பயனை அழுந்த தேவே போற்றினேன். நாம் எல்லாம் போற்றி புகழ்ந்து பொய் கெட்டு மெய்யாகி அதை நித்திய சொர்க்கப்பதி வாழ்வை அடைவோம் என்று கூறி சபையில் உள்ளோர் அனைவருக்கும் நமஸ்காரம் தான். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். நமஸ்காரம். ஆதியே சொல்லி நம்மையா மையா பதிலும் பொருத்தாள மக்கள் திருமண சர்வமூலம் நம்பிய பேரோதிக மகான் நீராய் சாலை ஆண்டவர்கள் இன்னைக்கு நினைவென்ற தலைப்புல பேச வேண்டியிருக்கா. ஆண்டவர்கள் மாநிலத்தில் மூலப்பண்டார் நினைவிலோடிய நினைவு ஏதன நினைவு கொண்டு பெண் நினைவினையோபுர தனிகை மாலை தண்ணீரை வீசின நினைவீரென்று கனிவு கொண்டோடி திருவாக்கியல் 45 யமன்படர் அடிப்படை திருமை ஞான பொருள்ல தெய்வ திருவாக்கியம். மறதியற்றதுக்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம் தாவு கொண்ட செயலுள்ளது. மனம் ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனதிற்குள்ளே ஒரு ஒளி ஒரு முனை காண செய்வது. நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதனிடத்தில் மனம் கொட்டாபுளி போல் உலக இச்சையில் பருத்து இருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து மனத்தின் பின்னே ஒரு வாள் போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யை உதயம் காட்டி காட்டி மாற்றி
அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. இப்ப இந்த வாக்கியத்துல என்ன சொல்றாங்க? மறதியற்றதுக்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். ஆக்சுவலா மெய்வழிக்கு வந்துதான் நினைவுன்னா என்னன்னு நிறைய தெரிஞ்சது. 40 வருஷமா நினைவை பத்தி படிக்கிறோம், எழுதுறோம், பேசுறோம், எவ்வளவு கவியரங்கெல்லாம் கலந்து இது பண்ணியிருக்கோம். ஆனா நினைவுன்றது டெபினிஷன் வந்து மெய்வழிக்குள்ள வந்தவொன்னதான், தெய்வம் சொன்னோன்னதான் நினைவுன்னா என்ன அப்படின்னு தெரியுது. அதுல என்ன கலக்கணும்? நல்ல விஷயங்கள் கலக்கணும். ஆனா இங்க சைத்தான் கலந்து என்னமா மாறுது? மனமா மாறுது. குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கு. இந்த ஜீவன்ற வாக்கியத்தில் 170வது யமபடை கூட சொல்லுவாங்க, ஜீவன் அவாவுடன் தாவுகிற போது மனம் என்று பெயர் பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனம் என்ன பண்ணும்? தாவிட்டே தான் இருக்கும். இச்சையால தாவி தாவி நம்மள அழிச்சுட்டே இருக்கும். அதுல வந்து தீங்குகள் தான் நிறைய விளைஞ்சிட்டே இருக்கும். இங்க நாற்றமுள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். அந்த மனசு எப்படி சொல்றாங்க? ஒரு நாத்தடிக்கிற சிப்பிக்குள்ள முத்து எப்படி தோன்றுது? இந்த நாத்த உடம்பாகி இந்த நாத்த மனமா இருக்கு. அந்த மனிதனிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கு. இப்போ உலக இச்சை இல்லாம நம்மளால இருக்க முடியாது. வெறி, பணவெறி, மதிப்பு வெறி, அப்புறம் தூக்கம், எல்லாமே பணம், எல்லாமே அந்த இச்சையால நம்ம வந்து பருத்து போயிருக்கோம். நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியல. பொய் வாடிக்கை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கோம். பொய் பொருளை தேடிட்டுதான். உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. அவன் அறிவோ மெலிந்து மனதின் பின்னே ஒரு வாள் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா இங்க மனம் பெருசாவும் பருத்தும், அறிவு மெலிந்து போய் ஒல்லியாவும் ரொம்ப கொஞ்சமா மனசுக்கு பின்னாடி ஒரு வாள் போல தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இங்க மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி மனம் வேறு அறிவு வேறுலாம் தெரியாது. இந்த ஒண்ணுதான், அப்படிதான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனா இங்க மெய்வழின்னா என்ன சொல்றாங்க? மெய்வழின்னு ஒரு டெபினிஷனுக்கு அறிவு முன்னும் மனம் பின்னும் வரணும் அப்படின்றாங்க. நம்ம முன்னாடி இருக்கிறப்போ மெய்வழி வர்றதுக்கு முன்னாடி மனம் வந்து முன்னாடி நிற்கும், அறிவு பின்னாடி நிற்கும். ஆனா இங்க வந்தவன மெய்வழிக்கு அறிவு முன்னாடி தெய்வம் கொண்டு வராங்க ஆசான். அறிவை முன்னாடி கொண்டு வந்துட்டு மனசை பின்னாடி போக வைக்கிறாங்க. அதுதான் மெய்வழின்றாங்க. யமபடை கூட இதுக்கு 1வது வாக்கியத்துல கூட, முதல் வாக்கியத்துல கூட உள்ளும் புறம்பும் மெய்யறி உதயம் காட்டி காட்டி அகைவிட விட்டு குடியேற்றுவதுன்னு சொல்லிட்டு தெய்வார்கள் இருக்காங்க. இப்ப இங்க மனம்தான் வந்து நம்மள பிசாசா மாத்துது. பிசாசா, சைத்தானா, சாக்கரி தூக்கிமே போடுது. அப்போ அதனாலதான் அறிவு அப்படியே குறிக்கபடியே இருக்குது. அப்போ நம்ம தெய்வத்தை ஆசான அடைஞ்சா அவங்களோட வேலை என்ன? நம்ம அறிவுறுத்தல ஆக்கிடுவாங்க. அவங்க கட்டளைக்கு சேர்ந்து நம்ம இருந்தா நம்மள அதை மாத்திடுவாங்க. அப்ப யமபடை போராயுதம் ஒரு 69வது வாக்கியத்துல மக்களின் நினைவென்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. நினைவென்னும் ஆகாய வெளியில் தான் சர்வ சம்பத்தும் இருக்கிறது. அதில் காலமெல்லாம் தீமையை ஏற்றி வந்தால் இறுதி நேரத்தில் உங்கள் கதி என்ன ஆகும்? அப்போ இந்த இடத்துல மக்களின் நினைவுல ஆகாயத்தில் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது அப்படின்றாங்க. அப்ப எங்கேயோ ஆகாயத்துல இல்ல, நம்ம நினைவு தான். நம்ம நினைவுன்னு ஆகாயத்துல தான் சொர்க்கத்தை கட்டுறாங்க. அப்ப அதை என்னெல்லாம் சேர்த்து வைக்கணும்? நல்ல விஷயங்கள், தெய்வ வாக்கியம், தெய்வ பாடல்கள், தெய்வத்தை பத்திய பாடு, அவங்க என்னென்ன பாடுபட்டாங்க அந்த பாட்டை எப்போ நினைச்சிட்டே இருக்கணும். மரணத்தை பத்தி விசாரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பிறவிகள் அவங்க வசிப்பாங்க. எவன் ஒருவன் மரணத்தை விசாரித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் பிறவி நாம் இருப்போம் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அதுல காலெல்லாம் தீமையே ஏற்றி வந்தா கவலை, துயரம், துக்கம், பொறாமை, எல்லா வெறி, ருசி வெறி, பணவெறி, மதவெறி, எல்லா வெறியும் சேர்ந்துட்டு தூக்கம், அப்படியே சௌகரிய சங்கரி கடலையே மூழ்கி போறது. இப்ப நம்ம கடைசி காலத்துல இறுதி பரிணத்துல வந்து நம்ம இப்ப என்ன சேர்த்து வைக்கிறோமோ அந்த நினைவுதான் வந்து இறுதி பரிணத்துல நம்மளுக்கு வந்து உதவும். இப்போ நம்ம இறைவன் மீது மன ஒட்டுதல், ரொம்ப தெய்வத்தை ரொம்ப 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 லவ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரியான பரிசுத்த அடையாளங்கள் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான். இல்லைன்னா மண்ணறையில மண்முறை பண்ணோடனே மண்ணறையில போயிட்டு நம்ம வாதனை அனுபவிக்கணும். எத்தனை வகையான குடம் போடுவாங்க, 22 வகையான குடம் போடுவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு நம்ம இந்த நினைவுல வந்து தீமையே ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா
மரத்துல கட்டி எப்படி அடிப்பாங்க, யமன் வந்தா என்ன நடக்கும், அந்த அப்படியே 70,000 மடங்கு இப்ப இருக்கிற தீயை விட 70,000 மடங்கு தீயில நம்மள போட்டு எரிப்பாங்க. இப்ப இந்த நினைவு எங்க இருக்கு? இப்போ இந்த 4 நிலையை சொல்றாங்க தெய்வம், தோள தேகம், ஜீவதேகம், காரண தேகம், மகா காரண தேகம் சொல்றாங்க. இப்ப இந்த ஜீவதேகத்துலதான் நினைவு இருக்கு அப்படின்றாங்க. இந்த நினைவு எப்படியெல்லாம் மாறுது, எப்படி வச்சுக்கணும் நினைவை, இந்த கோட்டை, இந்த 4 கோட்டை இருக்கு, இந்த 4 கோட்டையில நம்ம உள்ள போனோம் அப்படின்னாலே தூளத்தை தெரிஞ்சுக்கணும். தூளத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜீவதேகத்துக்குள்ள போனோம். ஜீவதேகத்துல இருந்து காரணதேகம், காரணதேகத்து மகா காரணதேகம். இதையெல்லாம் யார் காட்டுவாங்க? நம்மளாலே காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது. தெய்வம் காமிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். தூளத்தை அறிவிச்சு, தூளத்துல இருந்து ஜீவதேகத்தை அறிவிச்சு அங்க போய் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. கடைசியில அடங்கப்பதான் நம்ம அந்த பரமாத்மா அவங்க வந்து நம்மள கூப்பிட்டு போவாங்க. அவங்கதான் அந்த எல்லையில போய் ஆத்மாவை காமிக்கிறாங்க. காமிச்ச உடனேதான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி இதுல ஒரு நிகழ்வு சொல்றாங்க. தெய்வம் வந்து ஒரு அனந்தர் வந்து அவங்க அக்கா வந்து ரொம்ப முடியாதவங்க, அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த அனந்தரோட அடக்கம் அவரை இறுதி பரிணத்துல வந்து அப்ப நினைக்கிறாரு, அவர் முழுக்க முழுக்க அவங்க அக்கா விட்டுட்டு போனா என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவாவே இருந்து 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 அவருக்கு வந்து தெய்வ நினைவு போயிடுது. அப்புறம் தெய்வமே நேர்ல வந்து அந்த அனந்தருக்கு வந்து அதை தெய்வ நினைவு வர்றதுக்கு அவர் சுந்தரல சொல்லி என்னென்னவோ பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம நினைவு எங்கேயும் ஓடிட்டே தான் இருக்கும். அது வந்து தெய்வம் பக்கம் திருப்பணும். இப்போ ஒரு யானைக்கு எப்படி தும்பிக்கு ஆடிட்டே இருக்கு, ஏன் ஆடிடுதுன்னா அது நினைவு ஓடிட்டே இருக்கும், அதனால அது ஆடிட்டே இருக்கு அந்த தும்பிக்கை. அதனாலதான் யானைப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு அங்குசத்தை வந்து அந்த தும்பிக்கை மேல சாட்சி வைப்பாங்க. சாட்சாக்கா வந்து ஆடாது, அப்ப தும்பிக்கை ஆடாது. அது எப்படி ஒரு அங்குசமோ அதுவே நம்மளுக்கு வந்து தெய்வ நினைவா இருக்கிற ஒரு மூல மந்திரத்தை நம்ம இப்படியா வச்சுக்கினேன், நாவல ஒட்ட வச்சுக்கினேன் அந்த நினைவு வந்து தெய்வத்து மேலேயே இருக்கணும். எப்பவும் பாடிக்கினேன், படிச்சுக்கினேன், தெய்வத்தை பத்தி பேசிக்கினேன். நம்ம மெய்வழிக்குள்ள நம்மள வந்து ரொம்ப ஒரு கமிட் ஆகிருக்கணும். ஒரு அதாவது உள்ள புகுத்தி கொள்ளணும். நம்மள இந்த வேலை செய்யணும், இன்னைக்கு இவ்வளவு நேரம் படிக்கணும், இந்த சபையில அட்டன் பண்ணணும், தெய்வப்பிரியர்களோட பேசணும், தெய்வத்தை பத்தி கட்டாயம் இந்த தெய்வத்துக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும். நம்ம பொய் உலக வாழ்க்கையை விட இந்த மெய் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு சொர்க்கத்தை கூட்டு போறாங்க தெய்வம். எவ்வளவு பேருக்கு அந்த குருபிரவனை அடைகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா நமக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய பாக்கியம். நம்மளாம் பாக்கியவாங்க, அதிர்ஷ்டம். இதே மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்குமே எந்த காலத்துல எந்த யுகத்திலும் கிடைச்சது கிடையாது. அங்கங்க கிளைச்சதைகளை ஏற்படுத்தி அங்கங்க ஒரு ஆட்டு தொழுவகத்தை ஒரு சட்டத்தை நிறுத்தி எல்லாரையும் வந்து இந்த பாட்டிலேயே கூட்டு போறாங்க தெய்வம். அதாவது நம்ம குரங்கு குட்டி ஞானம், பூனைக்குட்டி ஞானம்னு சொல்றாங்க. அந்த பூனைக்குட்டி மாதிரி நம்மள கவ்விட்டு போறாங்க. தெய்வம் வந்து தெய்வம் தான் கவ்வி பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளா அவங்க கைய நழுவிட்டு ஓடினாதான் அதுவரையும் அவங்க பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம விடாம பிடிச்சிக்கலாம். சுதந்திர காலகட்டத்துல கூட அனந்தர்லாம் சொல்றாங்க, தெய்வம் மெய்வழி பத்தி நம்ம காந்தி கிட்ட சொல்லலாம், அவர் சொன்னா உலகம் ஃபுல்லா பரப்புவார். அப்ப தெய்வம் சொல்றாங்க, காந்தி கிட்ட சொன்னா அவர் எந்த நினைவுல இருக்கிறாரு, அவர்லாம் எங்கிட்ட இருக்கிறாரு, அவரு வேற நினைவுல இருக்காரு, அவர்கிட்டலாம் போக கூடாது, அவர்கிட்ட போய் சொல்லுன்றியே அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ நினைவு யாருக்கிட்ட பரிசுத்தமா இருக்குதோ அவங்கதான் வந்து இறைவன் அடைவாங்க. அதுதான் வந்து தெய்வம் வந்து சொல்றாங்க. நம்ம சரணாகதி அடையணும், மரண பயம் இருக்கணும். எப்பவுமே அந்த மரண அச்சம், மரண பயம் இருந்தாதான் இந்த நினைவு வந்து தெய்வத்துல போய் நம்ம இது பண்ணணும். நம்ம எப்பவுமே டெய்லிக்குமே வந்து நம்ம எப்படி இறுதி பரியந்தம் எப்படி இருக்கும், அந்த மரணம் எப்படி நம்மளை வந்து தாக்கும், எப்படி அதை வந்து தப்பிக்க முடியும், இந்த மரணத்தை பற்றியே நம்ம அப்பப்போ டெய்லி நினைச்சிட்டே இருந்தாதான் அந்த தெய்வ நினைவே நம்மளுக்கு வரும். தெய்வமே நம்மளை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மரணத்தை பத்தியும் தெய்வ பாட பத்தியும் நம்ம இது பண்ணிட்டே இருந்தாதான் அந்த நினைவே நம்மளுக்கு வரும். அதான் மரண பயம். அந்த மரண பயத்துல நினைக்கிறத ஒரு ஞான கருப்பம் உண்டாகும் சொல்லிட்டு திருமண ஞான 49 வாக்கியத்தை சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷனால் கர்ப்பம் உண்டாகிறது போல் ஒருவன் தனக்கு வரவிருக்கும் மரண பயத்தை நினைப்பதால் ஞான கர்ப்பம் உண்டாகிறது.
இந்த மரண பயத்தை உன் நினைவில் மாறாது நிறுத்துவது ஆசானின் அருள் அமுத வசிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மரண பயம் எனும் சவுப்பு ஒருவனுக்கு என்னாலும் சதா தன் நினைவன் முன் நிற்க வேண்டும், அதுதான் உனக்கு முக்தி நல்கும். யமபடை 227 சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆதிமி உதயபூரண வேதாந்தத்துல முழுதி சுருக்கத்துல மாறாக ஓடுகின்ற மனத்தை வைதா மரண பய சவுப்பு கொண்டு மாறி மாறி நேராக வைராக்கிய மணிக்கம்பத்தில் நீ இருக்கி கண்டிப்பா நிலத்தே நிற்கும் அப்படின்றாங்க. யமபயத்தை உண்டாக்குறதுதான் பிரசங்கம், மற்றவைகள்லாம் பிரசங்கம் அல்ல. பானமுதல் திருவாக்கியத்துக்கு 73 பசி இல்லாதவனுக்கு சோற்றின் மேல் நினைப்பே வராது, அதே போல் மரண பயம் இல்லாதவனுக்கு அதிலிருந்து தப்ப ஆத்திரம் வராது. மரண பயத்தை ஊட்டிய பிறகுதான் ஞானம் பேச வேண்டும் அப்படின்றாங்க. யமபடை கூட இதுக்கு 110வது வாக்கியத்துல யமபயத்தை பற்றி பேச பேசத்தான் மெய்ஞான அறிவு உண்டாகும். யாருக்கும் யமபயம் வந்த பிறகுதான் ஞான இச்சை வரும். அர்ஜுனனுக்கு அறிவு வந்தது எப்போ? போர்க்களத்தில் அந்த யமபயம் ஏற்பட்ட போது அல்லவா அறிவு வந்தது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜனகர் ஒரு முறை வந்து நாட்டுல வந்து மார்வேடம் கூட்டு போறாரு. போயிட்டு என்ன பேசுறாங்க, இப்ப சத்திரம் சாவடி திண்ணை எல்லாம் போனா அங்க இருக்கிற சாமியாருங்க துறவிங்களா எல்லாம் பேசிக்கிறாங்க. இவரு ஞானத்தை தேடுறாராம் ஜனகர் மன்னரு. அவர் வந்து சொகுசா ரொம்ப சௌகரியமா இருக்கிறாரு, இவருக்கெல்லாம் எப்படி ஞானம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதை அவர் காதல் கேட்கிறாரு. கேட்டு எல்லாருக்கும் விருந்து வைக்கிறதுக்கு சாமியார் துறவிகள் எல்லாரையும் வர வைக்கிறார். வர வச்சுட்டு விருந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து மேல வந்து ஒரு 1000 தலைக்கு நேரம் தொங்க விட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த பயத்திலேயே உணவு சரியா இருந்தாம கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு ஓடி வந்துடுறாங்க எல்லாம். ராஜா வந்து கேட்கிறாரு, எல்லாரும் அனுப்பிட்டீங்களா, எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கு? எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம் பையன் சொல்லிடுறாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் வந்து ராஜா நீங்க வந்து ஒரு 1000 தொங்க விட்டுட்டீங்க, நாங்க எப்படி வந்து மகிழ்ச்சியா உணவு எடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, அதாவது மரண பயம் அச்சம் நினைவிலேதான் நான் எப்பவுமே இருக்கிறேன், அதனால நான் எப்பயுமே ருசிச்சு உணவுலாம் எடுக்கிறதில்ல, எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, இருளுக்கு தான் கொடுக்குறேன். அது தெரியணும் உணர்த்தணுக்காக தான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் அந்த சாமியாருக்கெல்லாம் ஒரு ராஜா கிட்ட கொஞ்சம் கேட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மரண பயத்தையும் அச்சத்தையும் நம்மளுக்கு ஒரு தெய்வம் கிடைச்சிட்டாங்க. அந்த தெய்வத்தை வந்து பற்றி பிடிச்சிக்கணும். பற்றி பிடிச்சிக்கிட்டாதான் அந்த இது கிடைக்கும். இப்ப திருவாக்கியன் 312 உன் தெய்வ தேகமாகிய சூக்கும தேகம் சத்தினி உடம்பு அதுதான் கீர்த்தி வைக்கும் பார்க்கிறோம், அதுவே எல்லா கீர்த்தியையும் படைத்த பார்க்கிறோம். அதை முதலில் நீ கையில் பெறாததால் கீர்த்தி தேடி எங்கே போவா வைப்பாய்? இச்சித்தன இச்சைக்கு உன் கையை எதிர்பார்க்கிறவர்கள் இவற்றை எல்லாம் இப்படி திட்டவட்டமாக எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் பாவம் அவர்களும் உன்னை போல் அதோ கதையில் இருப்பார்கள். இதை உனக்கு சொல்ல ஒரு நாதியம் இல்லை என்று இறங்கி நான் சொல்ல வந்தது. இப்போ பொய் சாமியார்கிட்ட போனோம், போலி சாமியார்கிட்ட போனோம், அவங்க நம்மளுக்கு அந்த காமிப்பாங்களா இது எந்தெந்த எல்லையில இருக்கு, ஒரு தேகமோ, இது உயிர், இது நினைவு, இது எண்ணம், இது சொல் மனம், இது சொல்லுவாங்களா? அவங்க இதையோட காமிப்பாங்களான்னா அவங்களே பார்க்க முடியாது. அவங்களுக்கே தெரியாது என்னென்ன எல்லை இருக்கு, எப்படி போகணும், எப்படி இறைவனை பிடிக்கணும், எப்படி குருபிரான அடைஞ்சு இறைவனை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க நம்ம காசை எந்த காசை போட்டா எச்சத்து இந்த மாதிரி அந்த காசை வாங்கிறதுக்காக தான் அவங்க இச்சையோட அடைகிறாங்க. அப்போ அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்கன்னா கொடுக்க முடியாது. அதே மாதிரி திருவாக்கு 305 யமபடை கூட 305 உன்னுடைய அங்கக்குடங்களை ஆண்டு அரசு பண்ணி கொண்டிருக்கிற ராஜா உன் நினைவுதான், அதன் கோணலை மாற்றி நேர்மையில் ஆட்டுகின்ற அறிவுரோபக மந்திரியே நாம். அதாவது நம்மள ஆண்டு அரசு பண்றதே இந்த நினைவுதான், அந்த நினைவுதான் ராஜா அப்படின்றான். இப்போ நம்ம ஒரு நினைவுல வந்து சொத்து பணம் நகை எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அது நினைவுல தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்காரு, திடீர்னு இறந்துடுறாரு, அப்போ அவரால் சொல்ல முடியும் இல்ல, அவர் நினைவு தப்பி போயிட்டு நினைவு தப்பி ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டா அவரை வந்து என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால். அந்த சொத்து எங்க இருக்குது, என்னென்ன எங்க இருக்குன்னு எதுவுமே அவருக்கு தெரியாம போயிடும். அப்போ நினைவுதான் முக்கியம். அப்புறம் 313வது வாக்கியத்துல மனிதருக்காக இறைவன் தன் கிரயம் செய்து வைத்திருக்கிற வாழ்க்கைகள் ஆனந்தம் ரகரகமான முடிவில்லாதவைகளாக இருக்கின்றன. எம் நினைவில் இருந்து யாரும் கோடியில் ஒன்றை அணுவில் அவை ஒரு அணுவை நம்பி கைப்பற்றினால் எம்மிடத்தில் உள்ள இந்த பெருமித வாழ்வை எல்லோர் தலைவிடம் ஏற்றிவிட
விடுவான். ஒரு கம்பு விதையை பார்த்தால் பின் அது முளைத்து வெளியாகும் 5 அடி உயரத்தில் தெரியுமா? இந்த மெய்வாழ்வில் வைத்து கம்பு விதையை பார்க்கிறவன் போல் இருக்கும் நீ நாம் சொல்லும் அதன் பின்கால எண்ண முடியாத நித்திய வரவுகளை பற்றி எப்படி நினைப்பாயோ என்றுதான் அதை பற்றி வெகு சோதானமாக ஒவ்வொன்றாக வெளியாக்கி வருகிறோம். தெய்வம் மொத்தமா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் அழகா சொல்லிட்டு வராங்க. இந்த நினைவு எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கை எவ்வளவு ரகரகமானது, இந்த நினைவு வெளியாகும் கோடியில் ஒன்றை ஒரு அணுவை எப்படி வச்சு இது பண்ணணும், பெருமித வாழ்வை எப்படியெல்லாம் அடையணும் அப்படின்னு தெய்வம் நேர்த்தியா சொல்றாங்க. திருவாக்கியன் 250 எம் நினைவுக்குள்ள இன்னொரு நினைவு இருக்கிறது. அந்த அகமிய உள்நிலையை தொட்டால் அப்போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு இந்த உலகில் வேறு எதுவும் ஒப்பில்லை. அது கைவரவான பின் மற்றெல்லா இன்பமும் கசந்து போகும். அந்த இன்பத்தை அது அனுபவிக்க கிட்டிய ஒருவனுக்கு ஆசான காணாத ஒரு நாள் ஒரு யுகம் போல தோன்றும். இன்னொரு நினைவு இருக்கா நம் நினைவுக்குள்ள. அந்த அகமிய நினைவை நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஆனந்தத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னு வேற எந்த இந்த பொய் உலக இன்பம் வேற எந்த இன்பமும் அவனுக்கு தேவைப்படாது. அப்போ தெய்வத்தை ஒரு நாள் பார்க்கணும்னா கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் வரும். இந்த நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசம் நிகழ்ச்சாலை ஆண்டவர் திருவாய் மலர்ந்து கட்டிவிட்டார். ஜாதிகளின் கர்த்தாவை தெய்வமே குருநாதா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே காணும் உலகில் அனைத்தும் கலந்த பாதமாகிய வெங்கலத்தை ஒத்த வில் சாலினராகிய செங்கமலத்தாய் அவர்கள் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடாத அவ வல்லமுடைய நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசமே வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி வணங்கி அவருடைய நீதிகளுக்கு நமஸ்கரித்து அவைக்கு நமஸ்காரம் சொல்லி சபையில அக்கா பேசுறத நான் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய தெய்வம் கட்டிருக்க தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் நமது பெருமான் அவங்களுடைய அந்த உன்னதங்களை பத்தி அக்கறைக்கு சொல்லும் போது நம்ம தெய்வம் நம்மளுடைய அந்த மும்மலங்களாகிய அந்த ஆணவம் கர்மம் மாயை இவற்றை பற்றி அழகாக வேதங்கள்ல இருந்து வேத புத்தகங்களாக எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு சில ஒரு சில இதை நான் விலகியவற்றை நான் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த ஆணவம் கர்மம் மாயை அதாவது மும்மலம் கருக முச்சுடன் தோன்றும். அப்ப அந்த ஆணவம் கர்மம் மாயில நம்மள அழுத்தி பிடித்துக் கொண்டு அது நம் இறைவனை அந்த நமக்குள் இருக்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாசத்தை காண முடியாத ஒரு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதுதான் ஒரு பாவத்திரையாக நமக்கு இருக்கு. அப்ப அதையெல்லாம் நீக்கி நம்ம தெய்வத்தை நம்மளுடைய இறைவனை அடையணும், நம்ம இறைவனை காணணும், தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த மும்மலத்தை அகற்றணும். அப்ப அந்த மும்மலத்தை நம்மளால அழிக்க முடியாது. அதுக்கு நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய உதவிதான் வேணும். அப்ப நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய அந்த கோடி சூரிய பிரகாசமாகி நம்மளுடைய தெய்வத்தை நம்ம இதிகாசத்தில் சந்திக்கும் போது அந்த முற்றிலும் தோன்றும். அந்த ஜீவ குழந்தையை நம்ம சந்திக்கும் போதுதான் அந்த தரிசனம் கிடைக்கும் போதுதான் நம்ம ஜீவன் எவனமாக மாறி வலிமை பெறுகிறது. அப்போ நம்மளுடைய ஜீவன் எவனமாக மாறுவதற்கு நாம அந்த தெய்வ அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நம்மளுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த இறை பொருளை நம்ம தரிசிக்கும் போதுதான் அப்ப நம்மளுடைய ஜீவன் அந்த சந்திக்கக்கூடிய அந்த காலம் தான் நமக்கு போவன புதிய காலமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துலதான் நம்மளுக்கு நம்மளுடைய ஆணவம் கர்மம் மாயை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நம்ம தெய்வம் நமக்கெல்லாம் அதை அழித்து விட்டு நம்மளெல்லாம் அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து போகக்கூடிய திருவுள்ளமாக நம்மளுக்கு அருளி இருக்கிறாங்க. அப்போ ஆணவங்கிறது ஒரு அகத்தை கிழக்காக இருக்குது. அதை நாம இந்த உலகத்து பூமியில பெறுறது நம்ம செய்த விதிகளாம் நீக்கிட்டு இறைவனை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நரஜன்மம் எடுத்தோம். அப்ப நரஜன்மமாக நம்ம மக்களாகி தேவனாக ஆகணும். அப்படி ஆகிறதுக்காக ஆவதற்கு இல்லாம நம்ம ஆணவம் அப்படிங்கிறா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆணவத்திலேயே நிக்கிறதுனாலதான் நம்மளுடைய பேர் ஊர்வனங்கா புரட்டினங்கா வானவங்கா என்று ஆயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த ஆணவத்தை ஒழிக்கணும்னா நம்மளுடைய அந்த தெய்வ பதியை நம்ம மடுவாகிய பசுவாகிய நாம் அந்த தெய்வ பதியை நம்மளுடைய அன்பாகிய அந்த பாச கயிற்றாய் நிற்கக்கூடியவர்களாக கட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி கட்டும்போது என்னுடைய அன்பு மலை அவங்களுடைய அந்த சிவமலை நம்மை பொழியும் போதுதான் நம்மளுடைய அந்த ஆணவமாகி அந்த மாயை நம்மை அடையாம நம்மளெல்லாம் அதுல இருந்து அந்த ஆணவத்தை அடக்கி தெய்வத்தினுடைய அந்த திருவாய் அப்போதுதான் அந்த
நம்மளை எல்லாம் அந்த அகத்தை கிழமை அறுத்தெடுக்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருந்து நம்மளை எல்லாம் பார்க்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அடுத்து கண்மம் அப்படின்றது மனோவாக்கு காயமாக இருக்குது. நம்ம அந்த மூன்று மூலமாக நம்ம தீமையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப வந்து நம்ம தெய்வத்தை பத்தி பேசாம நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய வாக்கு மலம் காயவை எல்லாம் தீங்கை செய்யக்கூடியதாக அந்த மலங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அது எப்ப அழியும் அப்படின்னா நம்ம எப்போ ஒரு ஆசானை தேடி சென்று அவருடைய திருவடி அடைகிறோமோ அவங்களுடைய அந்த உபதேசம் அவங்களுடைய ஆளவாய் அமுதை நம்ம முட்டும் போதுதான் தெளிவுணவாக நம்ம வாங்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த மும்மலங்களும் அளிக்கப்படுகின்றன. அந்த வாக்குகள் அவங்களுடைய திரு வேதங்களை அவங்களுடைய திரு வாக்கியங்களை நம்ம படிக்கும் போதுதான் நம்மளுடைய நாவு கலைவாணி நாவாக மாறுகிறது. அவ்வாறு ஆகும் போதுதான் நாம் வந்து நம்ம தெய்வத்தினுடைய ஒட்டி இருக்கும் போதுதான் அந்த வாக்கு வந்து சுத்தமாகுது. வாக்கு சுத்தமாக தான் மனம் வந்து அறிவாக மாறும். அப்ப அந்த மனம் அறிவாக மாறும்போது யமனை ஏறக்கூடிய அந்த வல்லப்பத்தை நம்ம தெய்வம் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக தான் நமக்கு அந்த மனோ வாக்கு காய முதலிய தீங்கான செயல்களை எல்லாம் மாற்றி நம்மளை நன்மையை அமைக்கக்கூடிய அந்த நல் வழியில் அந்த மெய் வழியில் வேதத்தில் நம்ம தெய்வம் போட்டி காட்டியிருக்கின்ற அந்த மெய் வழியில் நம்மளை நடக்கக்கூடிய மக்களாக தேவ மக்களாக ஆக்குறதுக்கு நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு தினமும் அந்த அருள்மலையை பொழிந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த தெய்வத்தை அடையணும் அப்படிங்கிறத வந்து அடைய விடாம தடுப்பது வந்து ஒரு மாயை. அது நம்ம வந்து அமானித வாங்கி வந்தது எதற்காக அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்து அந்த விதிகளை தீர்த்து நம்ம தெய்வத்தை போய் திரும்ப அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி வந்தோம். ஆனா இந்த உலகத்துல வந்து நம்ம இந்த உலக இந்தியில் இருக்கிறதுனால அந்த அமானித வந்து மாயையாக மாறி அது வந்து மாயையாக மாறி அந்த பேச்சுக்களை நம்ம வந்து வீணான பேச்சை பேசிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஏற்றுகளை விரட்டி அந்த வாயான பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக மாறிட்டோம். அப்போ நமக்கு கிடைத்த அந்த நலன்களும் விபத்துகள் எல்லாமே நம்ம கேடு விளைவிக்கும் நபத்துகளாக மாறி வானவராக இருந்து வந்த நம்மளெல்லாம் அந்த கீழான உலகத்துக்கு அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மாயையாக மாற்றிவிட்டது. அப்போ இதெல்லாம் மாற்றுவதற்கு நமக்கு யார் வேணும்? நம்ம குறிப்பிட நம்மளுடைய துணைதான் வேண்டும். அப்போ அந்த தீர்மையோ மெய்ஞான தெய்வ சிரோன்மணியை நம்ம நீங்காது மறக்காது நம்ம உள்ளத்தில் இருந்து நம்ம நினைத்துக் கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜென்மந்தோறும் செய்த அந்த கமங்களை எல்லாம் மாற்றக்கூடிய அந்த சிரஞ்சீவியாக நமக்கு வந்து நம்ம சன்மார்க்கராக நம்ம தெய்வம் நமக்கு இருப்பாங்க. அவங்களை என்றென்றும் மறவாத உள்ளத்தை நினைவை அவங்க எப்பயுமே நம்ம நினைவுகளை திருத்திக் கொள்ளணும். அவ்வாறு நம்ம வந்து அந்த இதை அப்படி செய்யணும்னா நமக்கு நம்மளுடைய நினைவு அங்கப்புலங்கள் எல்லாமே விசனத்தோடு கணம் கொண்டு தெய்வ நிலையிலேயே இருக்கும் போதுதான் நம்மளுடைய அந்த அவ்வாறு அந்த நிலையில தான் நம்ம தெய்வத்தை நினைக்கணும். அப்படி நினைக்கும் போதுதான் நம்மளுடைய அங்க கூடங்கள் தெய்வ நிறத்திற்கு இடையராது ஒட்டி படிந்து நிற்போம். அப்பதான் நம்ம அந்த மும்மலங்களை நீக்கி நம்ம தெய்வத்தில் அவங்களுடைய திருவுள்ளபடி அவங்களுடைய திருவடியை நாம போய் அடைய முடியும். அப்ப நம்மளுடைய தெய்வம் நம்மளுடைய ஒரு பெருமாள் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கி நமக்கு எல்லாம் தினமும் அந்த சிவமலையை அருள்மலையை பொழிந்து நம்மளுடைய சிவபெருமானை தினமும் நினைவில் கொண்டு நாமும் அந்த மும்மலங்களை கருக்கி அந்த முற்றுடரை நம்ம தினமும் தரிசிக்கணும் அப்படிங்கிறத பண்ணிமா நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாதி ஆண்டோல் திருவடி பணிந்து சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்க வந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்தை விட்டு நின்றாலும் பிரம்ம நிலை கெட்டாது. நம்ம கிட்ட ஆணவம் இருந்தாலும் இல்ல மனசா வாஜா கர்மாவே நம்ம யாருக்கும் தீங்க நினைச்சாலும் இல்ல நம்ம பரிசுத்தமா அந்த யாருக்கு எது தீங்க நினைக்க மாட்டோம். நான் மட்டும் ஒரு மூட்டை உட்கார்ந்துட்டேன்னா கூட நம்மளுக்கு பிரம்ம நிலையே கிடைக்காது. அந்த ஆணவத்தை ஒழிக்கணும். ஆணவம் வந்து நான் என்று அகன்றே நான் செய்தேன் நீ செய்தேன் என்று உளறி அதையும் செய்முறையானது தம் வயதைகள் எல்லாம் துக்கமும் பெருமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதையும் நாளாவது சிசுதாக சிந்திக்கிறதுதான் இதுவே சாது சங்க பிரம்ம நிலை என்று சத்சங்க யோக ஞானம் என்றும் நான் வந்து படிச்சுட்டேன், நான் வந்து பிரம்மத்தை அறிஞ்சிட்டேன், நான் தான் பிரம்மம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறது வந்து அது ஆணவம். நான் என்று அகர்ந்து அழிவுதான் அது அகந்தை திரும்பி அறுத்தெடுத்து சுகந்தம் பதித்த என் செம்பொருளே அந்த திருவடி இவனுடைய குரு பாதத்தினுடைய அந்த திருவடி போற்றி பழகும் போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆணவம்ன்றது அழியும். அப்படின்னு அது வந்து நான் என்று அகர்ந்து அழியணும்னா ஒரு குருக்கு நாம் தண்ணீரில் நின்று தான் அந்த அகர்ந்து அழிக்க முடியும். மறுமைய மாந்தராக ஒரு தேவகுரு சந்நிதி உன் ஜீவன் வேறு உடல் இருக்கிறது. அந்த முச்சுடன் திருக்குழந்தைய வளர்ப்பேடி எவ்வளவு முடிக்கிறது. வேதம் தரிசன ஊற்றுக்கால் யாரையும் சட்டை கொண்டாது வலிமையை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படி இருக்க தோற்றமாக நிற்பது தெய்வ சுவேத பூவன காலம் வருகிறது. முச்சுடன் ஜீவன் வந்து வளப்படுகிறதுனா இரவனுடைய அந்த மனமொழி மாந்தரா தேவகுரு சந்நிதியை நம்ம போன்று புகழ்ந்து
திருநெல்லை பறிந்து இருக்க வேண்டும். கண்மம்ன்றது நம்ம வாக்கு மதம் பொழியணும். மனிதனுக்கு 3 மதங்கள் இருக்கின்றன. அது மனம், வாக்கு, காயம் ஆகிய 3லும் உள்ள மதங்களில் வாக்கு மதம் பொழிய வேண்டும். அதுதான் வாக்கு மதம் பிரதானமானது. இது மெய்ஞான ஆசையை அறிந்து பிரம்மோபதேசம் பெற்று மனத்திற்கு அறிவால் தான் வாக்கு மதம் பொழியும். அந்த வாக்கு மதம் பொழியத்துதான் அந்த ஜென்மம் தோறும் செய்த கர்மங்கள் கருத்தேற்ற கர்மாக்கள் என்னால் தான் தீர்ப்பாடும் யான் வருவேன். அந்த திருவடி போக்கி அவங்களுக்கு பணிந்திருக்கும் போது அந்த பாதத்தை இருக்க தொற்றுக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த வாக்கு மதம் கண்டபடி பேசுறது, இறைவனுடைய திரு வாக்கியை தவிர எதுவும் பேசக்கூடாது, மத்தவங்க ஊழிச்சு போனோம் அழிஞ்சு போனோம் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க கர்மாக்கு அவங்க எப்படியோ அவங்களே அழிஞ்சு போவாங்க. அது நம்ம ஏன் சொல்லணும்? நமக்கு நம்ம தெய்வத்தின் திரு வாக்கு தான் பிரதானமாகுது. அந்த முக்திக்கு போதும் ஆசானே திரு வாக்கு, அந்த வாக்குக்குள்ளேயே தான் நம்ம எப்பவும் போய் நின்று பேசி இருக்க வேணும் அப்படின்றதும். மாய ஞானம் அடைய நம்மளுக்கு இவ்வளவு பெற்றிருந்தாலும் நம்ம தடையா இருப்பது மாயை. ஞானம் அடைய தடையா இருப்பது மாயை. அது அறிவிலேயே கரெக்டா தடை செய்கிறது. அது வெல்வதற்குடைய உபாயம் உன் ஆண்டு கொண்ட குருபரானின் திரு வாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடத்துகிறான். அவர்கள் எதையும் மூலம் பயன்படாது என்ற எண்ணம் பெற வேண்டும். அது அந்த வாக்குல ஒரு குருவை அடைந்த பின்பு சைத்தன்யமாகிறது, நிறையாகிறது, பிரம்மமாகிறது. நம்ம இரும்பு போடுகிற பழுத்து சூதா மாயை. அந்த மாயை விடுவதற்கு அவங்களோட திரு வாக்கு மூலமாக நம்மளால பிரம்ம நிலையை அறிய முடியும் அப்படின்றதும். இந்த 9வது வாக்கியத்துல ஒரு பிரம்மனிஷ்ட திருக்கழாத்தில் அமர்ந்து மெய்ஞான விளக்கம் செய்து கொண்டிருக்கும் அந்த ஞானத்தை அவருக்கு பெயர் ஞானி. அவனே தரனை மனவாட்சி மனவே தேவனாக சத்திய மேல அமர்ந்து பிரம்மோபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு பெயர் ஞான குரு, சத்குரு. அவர் பிரம்மோபதேசம் கேட்டுக்கொண்டிருந்து சத்குருவாக அவங்க இருக்கும் போது நம்ம அவர் பிரம்மோபதேசத்தை கேட்டு 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 நம்ம வாக்குமதத்தையும் மாறியும் ஆபத்து கம்மியை புரியும் என்று சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி புத்தி கதையை மீண்டும் மீண்டும் உணர்வு. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். நமஸ்காரம். 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 சொல்லி முடிச்சிருக்கா. நமஸ்காரம். ஆணவம், கண்பம், மாய இது எப்படி இருக்குன்னா உலகத்திலேயே அந்த விடாப்பிடியான அந்த இதுலதான் இருக்கு. நம்ம அதை விட்டு தெய்வங்கள் பக்கம் நம்ம திரும்பணும். பாசமானது எது மேல இருக்குன்னா தெய்வத்து மேல பசு பாசம். அப்போ நம்மளுடைய தெய்வத்து மேலதான் அந்த பாதத்தை நம்ம வைக்கலாம். எப்படி அந்த மார்க்கண்டேய பெருமான் கடைசியில் அந்த லிங்கத்தை பற்றி இருந்தாலும் அதே போல நம்மளுடைய தெய்வத்தை நம்ம பற்றி இருக்கணும்ன்றது அவர் உதாரணமா கொண்டு வந்தீங்க. அதே போல நம்ம இந்த நாளின்ற இந்த ஆணவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம சதா தெய்வத்தோட நினைவோடு தெய்வத்தோட சிந்தனையோட இருந்து இந்த மெய்யை அறியணும். அதுதான் நம்மளுக்கு வேண்டியதா இருக்குது. அப்போ தினந்தோறும் எப்படி அதை அறியணும்? தினந்தோறும் அந்த வாக்கு நமக்குள்ள இருக்குது. தெய்வத்தோட அந்த திரு வாக்கியங்கள் கேட்கதான் நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் அது மாறும். அது மாறத்துக்கு தான் நம்ம தினந்தோறும் சபையில படிக்கிறோம் தெரிஞ்சுட்டாக்கா. அப்போ தெய்வம் தேர்தல் அந்த இது கூட நம்ம திருப்பதி நினைச்சுல நம்மளுக்கு ஒரு பாடல் மூலியமா வெளியில தினந்தோறும் அந்த காதில் திருவசனம் அதை எழுதிட்டே இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப தினந்தோறும் நம்ம செவி கொடுக்கறதா நம்மளுடைய ஒரு முழு கடமையா இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதே போல தெய்வத்து மேல விடாப்பிடியான அன்பு அந்த பாசத்தை நம்ம தெய்வத்து மேலதான் வைக்கணும். உலகப்பற்று மேல வைக்கக்கூடாது. நம்மள சுத்தி இருக்க மேலே வைக்கக்கூடாதுன்றது இன்னைக்கு ஒரு தனி புரிதல் தெரிஞ்சுக்கொண்டு நமஸ்காரம் செஞ்சிருக்கலாம். கேக்குதுண்ணா, சொல்லுங்க. தெய்வ திருவாக்கியங்கள் கொண்டு சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.